ஸோ அப்போ அந்த கட் ஆஃப்ல ஒரு இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சோர்சஸ் ஆர் ஆல்வேஸ் த கிங் அண்ட் தி சிலபஸ் இஸ் த குவீன். அதுவுமே இப்போ நியூ சிலபஸை மாத்துறதுனால எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. புக் பேக் கொஸ்டின்ஸ், புக் பேக் கிளாசரி, இது ரெண்டையுமே நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்படி வந்தாலும் நீங்கள் வந்து 95+ன்றது பாசிபிள் அப்படின்னு பிலீவ் பண்ணுறீங்களா? ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் அனானகர் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரூப் 2ஓட லாங்குவேஜ் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம், ஸோ ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ்க்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அண்ட் அது சார்ந்து வேறு மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பேசலான்றதுக்காக ஒரு கெஸ்ட் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த கெஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ரொம்ப காமனாக ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு பேர் தான் தினமும் டிஎன்பிஎஸ்சி. ஸோ உஸ்தாதியன் அகாடமி. அண்ட் வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு தி ஷோ. வெல்கம். ஸோ எப்படி உங்கள் ஜேர்னி சொல்லுங்களேன், நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்க, லைக் உங்களோட ஜேர்னி பற்றி ஒரு சின்ன ஜெஸ்ட் கொடுத்தீங்கன்னா மேபி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஹாய் டு எவ்ரிபடி. ஸோ நான் வந்து இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா பிரதர், ஐ எம் தேர் அரௌண்ட் 7 to 8 years. என் ஜேர்னியும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஸ்பிரன்ட்ஸ் மாதிரியும் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் வித் யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட். ஸோ யூபிஎஸ்சி Group 1 and I was also in this field for nearly around 8 to 7 years. And இப்போ பார்த்தீங்க அப்படின்னா for the past 3 years I am running an academy for exclusively now for TNPSC, and we are later planning for other banking exams and other exams. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நம்மளோட ஜேர்னி வந்து இட் இஸ் கண்டினியூயிங். டிஎன்பிஎஸ்சி சேனல்ஸில் நான் தேடுறப்ப நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்க்கு உங்கள் சேனல் ரெஃபர் பண்ண சொன்னாங்க. சும்மா பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணாங்க. ஏன்னா நான் இங்கிலீஷ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு அந்த பேர் வந்து ஒரு மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அது ஏன் தினமும் டிஎன்பிஎஸ்சி, அது அது கூட இன்னொன்று இருந்துச்சு, இப்போ கூட உஸ்தாதியன், அது என்ன ஆக்சுவலாக? ஏன்னா நான் வந்து தினமும் டிஎன்பிஎஸ்சின்றப்ப என்ன தினமும் டிஎன்பிஎஸ்சின்னு ஏதோ வச்சிருக்காங்களே அப்படின்னு மாதிரி என்ன ஐடியாவில் அது கிரியேட் பண்ணி, இது அவுட் ஆஃப் ஈக்குவேஷன், இங்கிலீஷ் கொஸ்டின் இல்லை, பட் ஜென்ரலாக கேட்கணுன்றதுக்காக கேட்குறேன். ஜஸ்ட் வாண்டட் அ டிஃப்ரெண்ட் நேம். ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து பர்சனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசை சின்ன வயசுல இருந்து. அப்போ வந்து உஸ்தாத் ஹோட்டல் அப்படின்னு ஒரு படம் வந்துருச்சு, கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மூவி பார்த்தோன்னா எங்க கிராண்ட் ஃபாதரும் நல்லா சமைப்பாங்க. ஹி ஹாஸ் இஸ் ஓன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அட் லாஸ்ட் எனக்கு வரதை நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்ற as I said, நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வருவோம். வாட் நேம் கேன் வி திங்க்? உஸ்தாதியன். உஸ்தாத் இஸ் நத்திங் பட் இன் பர்ஷியன் இட் இஸ் அ டீச்சர் ஆர் அ ப்ரொஃபசர். வாட் இஸ் தட் IAN அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன், த இந்தியன் ப்ரொஃபசர். ஸோ அப்படின்ற மாதிரி நானாவே ஒரு இதை கிரியேட் பண்ணி இந்தியன் ப்ரொஃபசர் அப்படின்னு வச்சுட்டு, அண்ட் ஆல்சோ நம்ம டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல பண்றதுனால தினமும் டிஎன்பிஎஸ்சி ஐ ஜஸ்ட் அட்டாச் இன் தி யூடியூப். பட் ஆனா வந்து தினமும் டிஎன்பிஎஸ்சி தான் எல்லாருக்குமே வந்து அட்லீஸ்ட் இனிமேலாவது எல்லாரும் உஸ்தாதியன் சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்ம எபிசோட்குள்ள போகலாம். லைக் இப்போ வந்து இங்கிலீஷ், தமிழ், அந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு மட்டும்தான் அந்த தமிழா இங்கிலீஷான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ இங்கிலீஷா தமிழா அப்படின்றப்ப லெட்டஸ்டே நம்ம இப்போ வந்து இங்கிலீஷ் எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய ஒரு டாக்ஸ் போயிட்டே இருக்கு. ஸோ இது எடுக்கலாமா, எடுக்க வேணாமா, இது எப்படி எடுக்கலாம்? இப்போ அதாவது ஸ்கூல் டேஸில் வந்து ஒரு 70% 80% அவன் இங்கிலீஷில் எடுத்திருப்பான், அவுட் ஆஃப் 100 நான் சொல்கிறேன். தமிழ் வந்து அவங்களுக்கு அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் லாங்குவேஜ் வந்து திரும்ப நம்ம அதிலே 70-80 அந்த ரேஞ்சிலே இருந்திருப்போம், 80-85 இருந்திருப்போம். இப்போ திடீர்னு வந்து Group 4 எக்ஸாம் போகிறப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை. ஏன்னா அது வந்து வெறும் தமிழ் மட்டும்தான் Group 4ன்ற மாதிரி ஆயிடுது. பட் இங்கிலீஷ் Group 2ன்னு வர்றப்போ வந்து இப்போ இங்கிலீஷா தமிழான்ற ஒரு டாஸிங் மென்டாலிட்டி எல்லா ஆஸ்பிரன்ஸ்குள்ளேயும் வருது. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்க ஆஸ்பிரன்ஸ் வந்து யார் இங்கிலீஷ் எடுக்கலாம் உண்மையாலுமே? ஸோ இங்கிலீஷ் எடுக்கிறதுல என்னென்ன பாயிண்ட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்குது? ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி நினைச்சிருந்தா அவங்க வந்து 2 லாங்குவேஜ்லயும் 50-50 மார்க்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே. பட் எதுக்காக அவங்க கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பேப்பர் பெனிஃபிட்ஸ், அதோட யூனிக்னஸ் இருக்கு. ஈவன் யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா லாங்குவேஜுக்கு வந்து நிறைய வந்து அவங்க ஸ்டேட் லாங்குவேஜஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் எதுக்காக இந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட். இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 15 daysல நம்ம படிச்சிடலாம். பட் லாங்குவேஜ்ன்றது அப்படி கிடையாது. லாங்குவேஜுக்கு வந்து பல நியூவன்சஸ் இருக்கு. நம்ம படிக்கணும்னா இதுக்கு இந்த கிராமர் ரூல் தெரியணும், ஒரு ரைட்டிங்க்கு இது தெரியணும், ஒரு ஸ்பீக்கிங்க்கு இது தெரியணும் அப்படின்னு இருக்கிறப்போ, ஸோ why not we give them the option அப்படின்றத வந்துட்டு they have thought for Group 2 exam. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதில் வந்து ரீடிங் உங்களுக்கு வந்து நல்லா வருதுன்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாலிட்டி எடுத்து படிக்கிறீங்க, ஆர் எல்ஸ் யூ ஆர் டேக்கிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா, அது நீங்கள் தமிழில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் எடுத்து வாசிக்கிறீங்க, ஸ்டார்ட் யுவர் ஸ்டாப் கிளாக். ஸோ அந்த கிளாக்கை நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, இஃப் இட் இஸ் டேக்கிங் 2 minutes ஃபார் யூ டு கம்ப்ளீட் த பேஜ் இன் தமிழ், and if it is taking only 1 minute for you to complete in English, then you should go with English.
ஏன்னா உங்களோட ரீடிங் கெப்பாசிட்டி இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ இங்கிலீஷை நீங்க எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பிகாஸ் இட் இஸ் யுவர் கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ். ஸோ எதுல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் இருக்கோ அதை வச்சு தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்றதே நீங்க அங்கதான் சூஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட், விச் எக்ஸாம் யூ ஆர் அப்ரோச்சிங். ஸோ நீங்கள் பண்டில்டாக படிக்கிறீங்களா இல்லை சிங்கிளாக படிக்கிறீங்களான்றதை நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரூப் 4 படிச்சுக்கிட்டே நான் குரூப் 2 நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தேர் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் தமிழ். ஏன்னா இங்கே தமிழ் மட்டும் தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரெண்டையுமே எடுக்கிறதுக்கு நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸர் கிரேட் என்னோட மைண்ட் செட். ஸோ நான் வந்து 2 or else 2A. ஆனால் என்னோட மைண்ட் செட் எல்லாமே குரூப் 1 லெவலில் இருக்கு. பட் அது எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இந்த இயரே நான் வந்து கிளியர் பண்ணுன்றவங்க தான் குரூப் 2க்கு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்துட்டு யூ கேன் சூஸ் ஆஸ் ஐ செட் உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் சூஸ் இட். ஸோ விச் எவர் எக்ஸாம் யூர் ஸ்டடிங் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் விச் லாங்குவேஜ் யூ ஷுட் டேக். ஓகே. இப்போ இங்கிலீஷ் எடுத்துப்போமே, இப்போ இங்கிலீஷோட அட்வான்டேஜ் அப்படின்றது என்னென்ன? இப்போ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்துட்டு நம்ம எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே பார்க்கக்கூடிய மொதல் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப். ஸோ அப்போ அந்த கட் ஆஃப்ல ஒரு இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்ட் இயர் எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் தேர் வில் பி அ லிட்டில் பிட் டிஃபரன்ஸ், பட் மோஸ்ட்லி இட் வில் பி அரௌண்ட் 55 to 60 or 60 to 65% வந்துட்டு எல்லாருமே தமிழ் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் when it comes to English they will be taking around from 40 to 39% வந்து எப்பவுமே வந்து இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் எடுப்பாங்க. அண்ட் ஆஸ் ஐ செட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் டாப்பர்ஸ் எப்பவுமே வந்துட்டு தே வில் ஸ்கோர் அரௌண்ட் ஃப்ரம் 90 to 99 என்னனாலும் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பட் த லார்ஜ் பாப்புலேஷன் வென் இட் கம்ஸ் இன் தமிழ் தே ஆர் ஸ்கோரிங் அண்ட் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் உண்மையை சொல்ல போனால் 80 to 85. And at the same time, when it comes to English, a large population is taking from 90 to 95 and who is not consistent are going down to 80 to 85. So, இப்போ இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் எழுதுறாங்க, 50 பேர் தமிழ் 50 பேர் இங்கிலீஷ்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே வந்து யூ கேன் see that 50 பேர் வந்து they will take the cut off to 80 to 85 and இங்க ஒரு 50 பேர் வந்து they will take it to 90 to 95 and there will be a difference of 10 marks. அதாவது 10 questions. ஸோ அந்த 10 question டிஃபரன்ஸ் வந்து நீங்க ஜிஎஸ்ல மேக் ஓவர் பண்ணணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க இட் வில் பி ஹவு மச் டஃப்னு. ஸோ அந்த ஒரு மைனாரிட்டி பெனிஃபிட் வந்து இந்த இடத்துல வந்து நிக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோர்சஸ்ல வந்து நிற்கும் அண்ட் ஆல்சோ வி ஷுட் டேக் த சிலபஸ் பிகாஸ் இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து இட் இஸ் கன்கரண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது வி ஷுட் சே தட் சோர்சஸ் ஆர் ஆல்வேஸ் த கிங் அண்ட் தி சிலபஸ் இஸ் த குவீன். ஸோ இப்போ செஸ்ஸே நீங்கள் எடுத்துக்கிறீங்க, செஸ்ல வந்து நீங்கள் எதை வச்சு ப்ளே பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா குவீனை வச்சு தான் ப்ளே பண்ணுவீங்க. ஆனால் எப்பயுமே ஒரு சேஃபர் சைடாக நம்ம எப்பயுமே சேஃப் கார்டு பண்ணுறது என்னன்னா கிங். ஸோ எப்பவுமே நம்மளோட சேஃப் கார்டு வந்து எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வி ஷுட் கீப் வித் தி சோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் அகைன் சீயிங் இட், சோர்சஸ் வந்துட்டு இட் இஸ் கிளியர்லி டிஃபைன்ட் இன் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் பார்க்குறீங்கன்னா ஸ்கூல் புக்கை ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் ப்ரோஸ் அண்ட் போயம் யூனிட் 7 only 15 marks this year we'll talk about it. But however அந்த 15 marksக்கு நீங்க படிக்கக்கூடிய பேஜஸோட கவுண்ட் பாத்தீங்கன்னா it will be very minimal and it will also be crisp and clear. இங்க இருந்து தான் கேட்பாங்கன்னா இங்க இருந்து தான் கேட்பாங்க. That is the benefit of English. ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் தேர்ட் வந்து நம்ம எது சொன்னாலுமே சரி டிஎன்பிஎஸ்சிக்கு மோஸ்டா எல்லா டாப்பர்ஸும் சொல்றது என்னன்னா ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. So that we can blindly follow it for also in English because school bookல for example இந்த வருஷம் நமக்கு vocabulary split பண்ணிருக்காங்க, letter writing, reading comprehension. நீங்க இப்போ நீங்க ஓபன் பண்ணுங்க, ஜஸ்ட் 6th ல இருந்து 12th வரைக்கும் எந்த புக்கனாலும் ஓபன் பண்ணுங்க. After each and every prose or supplementary there will be a heading called vocabulary and after that there will be letter writing, after that there will be reading comprehension. So அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா all together அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த யூனிட்டோட நேம்ஸ் எல்லாமே இங்க மேட்ச் ஆகும். ஸோ நீங்க இதே இப்போ ஒரு கம்பைலேஷன்ல எடுத்து படிக்கிறீங்க, நீங்க ஸ்கூல் புக்கை ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், வாட் இஸ் த நெகட்டிவ்? யூ கேன் ஆல்சோ ஸ்கோர் 90 பட் எவ்ரி ஆஸ்பிரண்ட்ஸ் டார்கெட் இஸ் 95. ஒவ்வொரு மார்க் அதுல குறைய உங்களுக்கான அட்வான்டேஜஸும் குறையுது. ஸோ அப்போ நீங்க ஸ்கூல் புக்கை படிக்கிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் டேக்கிங் த crocodile poem, இட் வில் ஜஸ்ட் பி 4 lines. ஸோ அதை படிச்சு முடிச்சுட்டு நீங்க புக் பேக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அங்கே வந்து லெட்டர் ரைட்டிங்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்க உடனே என்ன பண்ணுவீங்கன்னா அங்க இருக்கிற லெட்டர் ரைட்டிங்கை படிச்சிருவீங்க, அதை முடிக்கும் போது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இப்படியே நீங்க வந்து என்ன பண்ணிருவீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்க வந்து மத்த யூனிட்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பட் when you are going with the compilation what happens is கரெக்டா crocodile முடிக்கிறீங்களா அடுத்த போயம் தான் நிக்கும். ஓகே. சோ அப்ப என்ன ஆகும்னா ஒரு ஸ்கூல் புக்கை நீங்க படிக்கும் போது இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இங்க மிஸ் ஆகும் அண்ட் அவங்க கொடுக்கறது தான் கரெக்ட் நீங்க படிப்பீங்க. யூ won't also research yourself. இதே ஸ்கூல் புக் எடுத்து படிக்கிறீங்கன்னா you will research it. ரிசர்ச் பண்ணும்போது it will easily be in your subconscious mind. சோ அதுக்காக தான் we should go with school books. அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா previous year question myth. ஸோ இது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க
previous year question is very important. Yes, it is very important, but it is not only thing that is important. Before that, you need to know the basics, and you should practice test, and then only you should go with the previous year question, so that நீங்க படிச்சிருக்கிறது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு, and also have the idea of TNPSC. பட் இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ன்றது ரொம்ப மினிமல். அதுவுமே இப்ப நியூ சிலபஸை மாத்துனதுனால எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல, புதுசு ஃபுல்லாவே. பட் அது ஒரு டிராபேக்கான்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. யூஸ்வலி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லாதனால தேர் கேன் பி இருக்கும்னு சொல்லல, தேர் கேன் பி அ சாஃப்ட் கார்னர் ஃப்ரம் அவர் டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா வந்து புது சிலபஸ் மாறி எடுக்க எந்த மாதிரி வரும்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக ஒரு எக்ஸாம் கண்டிப்பா நடத்தாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த மெயின் அட்வான்டேஜஸ். ஓகே. ஸோ நீங்களே மென்ஷன் பண்ணீங்க லைக் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு, அதனால பிவிக்யூஸ் நிறைய பார்க்க வேண்டியது இல்லை. ஸோ மற்ற சப்ஜெக்ட் தான் நிறைய பிவிக்யூஸ் எடுத்து பார்க்க வேண்டி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் தமிழுக்கு அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, ஏன்னா தமிழுக்கு வந்து அவங்க நிறைய இயர்ஸ் ஆஃப் பிவிக்யூஸ் பார்க்கணும். பட் இங்கிலீஷ்க்கு அந்த பிவிக்யூஸ் பார்க்க வேண்டிய இது கிடையாது. இப்போ சிலபஸ் சேஞ்சஸ் அப்படின்றப்ப என்ன இந்த தடவை வந்து சிலபஸ் வந்து புதுசாக டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. இப்போ சிலபஸ் சேஞ்சஸ் பத்தி நம்ம பேசும்போது 2 கேட்டகரியில நம்ம பேசணும். ஒன்னு வந்து சிமிலாரிட்டி, இன்னொன்னு வந்து டிஃபரன்சஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, மெயின் ப்ராப்ளம் இது எங்க வந்துச்சுன்னா, தே வாண்ட் டு கிவ் அ ஃபேர் பிளே ஃபார் போத் த லாங்குவேஜ் பேப்பர்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகே. சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி என்ன சிமிலாரிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, லெட்டர் ரைட்டிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சார் இங்க வந்து லெட்டர் ரைட்டிங்ல இருந்து 10 மார்க்னா அங்கேயும் 10 மார்க் தான். பட் இங்க என்ன பிளே ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம லாங்குவேஜ்ல எங்க வந்து நீங்க இங்கிலீஷ் படிப்பீங்களா எடுத்துக்கோங்க, எடுத்து நீங்க படிங்க, 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க பியூரா நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, எது எனக்கு படிக்க வரும், எது என்னால வேகமா ரீட் பண்ண முடியும்ன்றது தான் இங்க மேட்டர். சோ அது வந்து இந்த இது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ தட் இஸ் த சிமிலாரிட்டி. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, எவ்ரி இயர் தே won't give the mark split up. இந்த வருஷம் மார்க் ஸ்பிளிட் அப் எடுத்துட்டு வந்து உள்ள வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா ப்ரோஸ் போயம்ல இருந்தே வந்து 60ல இருந்து 65 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றப்போ தட் வாஸ் அ வெரி பிக் திங் டு ஸ்கோர் ஈஸிலி 95. பட் இந்த வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 15க்கு வந்து லிமிட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டம் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. எதுக்காகன்னு பார்த்தோம்னா, தட் இஸ் ஆல்சோ சிமிலர் ஃபார் தமிழ். இப்ப அங்கேயும் நீங்க என்ன படிச்சாலும் 15 மார்க் தான் வரப்போகுது, இங்கேயும் என்ன படிச்சாலும் அப்ப எதை சார் சூஸ் பண்ணுன்னு கேட்டா, எது ரீடிங் உங்களுக்கு நல்லா வருதோ அதை தான் இப்ப நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். எங்க உங்களுக்கு கிராமர் நல்லா வருதோ அங்கதான் சூஸ் பண்ணி ஆகணும். சோ இப்போ வந்து நம்ம ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணோம்னா பிளே ஃபீல்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு. சோ இப்போ என்ன அடிஷன் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் போயம் ப்ரோஸோட கவுண்ட்ஸ் வந்து இட் வாஸ் அப்ராக்சிமேட்லி நியர் 30 to 40னா, இந்த வருஷம் வந்து இட் இஸ் ஃப்ரம் 70. ப்ரோஸ் அண்ட் போயம் ரெண்டும் சேர்த்து. ஓகே. சோ இப்போ வந்து 70 இருக்கு, டபுள் த அமௌண்ட் இருக்கு. பட் இதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, நியூ அடிஷன்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய போயம்ஸோட லைன்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போயம்ஸ்க்கு வந்துட்டு வெறும் 5ல இருந்து 8 லைன் தான் இருக்கும். இப்போ ஒரு பேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பேஜ்ல ஒரு சைடு மட்டும் தான் ஒரு போயம்கான கண்டென்ட் இருக்க போகுது. அடுத்த பேஜ்ல பார்த்தா அடுத்த போயம். சோ அப்ப என்ன அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப இந்த போயம் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நீங்க வெறும் 20 பக்கங்கள் படிச்சா போதும். சிமிலர்லி ஆல்சோ ஃபார் ப்ரோஸுக்குன்றதுக்கு ஒரு ஸ்டடி மெத்தடாலஜி இருக்கு, அது எப்படின்றத நம்ம லேட்டரா பார்ப்போம். சிமிலர்லி ப்ரோஸ் இஸ் ஆல்சோ ஈஸி ஸ்டஃப். அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு, ஐ டோன்ட் நோ வெதர் தே டிட் இட் இது வந்து ஒரு ஹெல்ப்பா பண்ணணும்னு நினைச்சாங்களா இல்லையான்னு தெரியல. பயோகிராஃபிஸ் இஸ் நாட் தேர். ஓகே. பயோகிராஃபிஸ்ன்றது லாஸ்ட் இயர் இட் வாஸ் அ நைட்மேர் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்ப ஜான்சி ராணினா எங்க இருந்தனாலும் கேட்கலாம், மகாத்மா காந்தினா எங்க இருந்தாலும் கேட்கலாம். அதனால நான் என்ன சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ்னா, ஒகாபுலர்ல உங்களுக்கு 2 மார்க் போனா போகுது, கவலையப்படாதீங்க. சினோனிம்ஸ் ஆன்டினிம்ஸா வெளியே இருந்து கேட்கறாங்களா இல்ல எங்கேயோ நம்மளோட எடிட்டோரியல் இருந்து கேட்கறாங்களா, எந்த பிரச்சனையும் நீங்க கவலைப்பட வேணாம். நமக்கு பயோகிராஃபி இருந்துச்சுன்னா 2 மார்க் போகுன்றது மாதிரி நினைச்சிட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா யூ கேன் ஸ்கோர் வித் மினிமம் ஸ்கோர் ஆஃப் 95 இஸ் அ சேஃப் மார்க். ஸோ இது வந்து நம்மளோட அட்வான்டேஜ் இந்த வாட்டி பயோகிராஃபி இல்லாதது. ஓகே. ஸோ இப்போ சிலபஸ் சேஞ்சஸ்ல வந்து ப்ரோஸ் போயமோட வெயிட்டேஜை குறைச்சிட்டாங்க. அது வந்து 2 பேருக்குமே லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஆயிருச்சு, தமிழுக்கு அண்ட் இங்கிலீஷ்க்கும். பிளஸ் வந்து பயோகிராஃபிஸ் கிடையாதுன்றது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இது தாண்டி இப்போ இந்த சில டேர்ம்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. லைக் கிராமரில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த கன்கர்டு அப்படின்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதெல்லாமே புதுசா இல்லை, ஏன்னா ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசா என்ன அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பயப்படுறாங்க. ஸோ அது என்ன ஆக்சுவலாக எனக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கிராமர் பற்றி பேசுனதுனால லெட்ஸ் கோ வித் கிராமர். அதில் நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். கிராமரோட டோட்டல் லைன்ஸ் இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 லைன்ஸ்.
ஓகே. ஸோ 6.5 லைன்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதாவது இன்ட்ராகேட்டிவ்ல இருந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க, அசர்ட்டிவ்ல இருந்து இதை கன்வெர்ட் பண்ணுங்கன்றதே 3 லைனுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அது 3 லைனுக்கு படிச்சோம் அப்படின்னா மற்ற டாபிக்ஸ் யோசிச்சு பாருங்க, டாபிக்ஸ் ரொம்ப கம்மி. 6 லைன்ல இதே 3 லைன்னா மிச்சம் 3 லைனுக்கு தான் கண்டென்ட் இருக்கு. ஸோ இதுல அவங்க என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் அகைன் போலாம் கம்பாரிசன். ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, ப்ரிப்போசிஷன் இருந்துச்சு, அதெல்லாம் இந்த வருஷம் இல்லையே சார், அதெல்லாம் நம்ம படிக்க வேணாமான்னு கேட்டோம்னா, லாஸ்ட் இயர் அவங்க பிரிச்சு கொடுத்தது தான் ஒரே இதா வந்து இந்த வருஷம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு many நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 8 டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த 8 டைப்ஸ்ல ஆர்டிகல்ஸ் இருக்கு, ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு, அட்வர்ப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம படிச்சோம் அப்படின்னா நவுன்ஸ் கவர் பண்ணிடுவீங்க, இன்டர்ஜெக்ஷன்ஸ் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க 8 திங்ஸ் நீங்க படிக்கணும். ஸோ அந்த இடத்துல தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றேன்னா, கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்றேன். ஏன்னா அங்க 8 டைப்ஸ் இருக்கும்போது அங்க இருந்து கண்டிப்பா ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நவுன்ஸ் கேட்காம விட மாட்டாங்க. இப்ப ப்ரிப்போசிஷன்ஸ்ன்றது அட் ஆன் இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்ளம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எங்கடா அட் போடுறது, எங்க ஆன் போடுறதுன்னு தெரியலையே. சரி நம்ம போட்டுட்டு வெளியே வந்து பார்ப்போம். ஸோ அந்த போட்டுட்டு வெளியே வந்து செக் பண்ணிக்கிறோன்ற அந்த மைண்ட் ப்ராசஸே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. வென் தேர் இஸ் அ ஸ்மாலர் ஏரியா கம்பேர்ட் டு லார்ஜர் ஏரியா, அந்த இடத்துல எங்க ஆன் போடணும், எங்க ஆட் போடணும், எங்க இன் போடணும் அப்படின்ற எல்லா ரூல்ஸுமே இருக்கு. சார் அந்த ரூல்ஸ்லாம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். when you are taking notes properly in a single page for articles, there are 21 rulesனா 21 rules எடுத்து நீங்க படிக்கணும். ஸோ அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர்ல 1 மார்க் போகாது. பிகாஸ் இட் இஸ் அன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேஸ்ட் பேப்பர். ஸோ இந்த வேர்ட் வந்தா இதுதான் அப்படின்றத ஐ கேன் ஈஸிலி கெஸ். ஸோ அதுதான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் வந்து கொண்டு போறேன். ஓ, ஸோ இப்போ நீங்கள் சொல்ல வரது எப்படின்னா, நீங்கள் கிராமர் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து பயப்பட வேண்டியதில்லை. லைக் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த டாபிக் அந்த ரூல்ஸ் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. யா எஸ். இப்போ நீங்க டென்சஸ் பயப்படுவீங்க. டென்சஸ்ல வந்துட்டு தேர் இஸ் a structure of sentence. இல்லை, எனக்கு இது நடந்திருக்கு. என்னன்னா அந்த ப்ரிப்போசிஷன் ஆர்டிகல்ஸ்ல உள்ள இருக்கப்ப வந்து இந்த நம்ம ஒரு படத்தோட காமெடி பார்ப்போம்ல, இப்போ இது வந்து பாரதிதாசனா ஜெயசுதாசா அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் வரும். எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நம்ம இங்கே அட்டு போடணுமா, ஆன் போடணுமா, இன்னும் போடணுமா, ஆன் போடணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட் இப்போ அதை அவாய்ட் பண்ணணுன்ற பட்சத்தில் நம்ம அது எல்லாமே எழுதி இருக்கு, எழுதி வச்சு பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்றது. ஓகே, ஹென்ஸ் நீங்களே பேசுறப்ப சொன்னீங்க என்னன்னா சோர்ஸ் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, கிராமருக்கு வந்து சோர்ஸ் நம்ம எதை மீன் பண்றது, ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லார்ட்டையுமே இருக்கு. உங்க ஒப்பீனியன் என்ன? ஸோ இப்போ கிராமர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் தான் பிரைமரி. ஏன்னா அதுல இருந்து தான் கேள்விகள் வரும்ன்றது மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சினாலே ஸ்கூல் புக்ல இருந்து கேட்பாங்கன்றது அரௌண்ட் 80%ல இருந்து 40% வரைக்கும் டிஃபர் ஆகும் ஃப்ரம் குரூப் 4 டு குரூப் 1. ஸோ அப்போ குரூப் 2ன்றது மிடில் இருக்கிறதுனால வி கேன் எக்ஸ்பெக்ட் 60% ஆஃப் த கொஸ்டின் ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் புக்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை பிளைண்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எதுக்கு படிக்கிறீங்கன்ற ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் நோ த பேசிக்ஸ், தென் யூ ஷுட் நோ த ரூல்ஸ். ஸோ இதை வந்து ஸ்ட்ரக்சர்டைஸ்டா எந்த புக்லையும் கொடுக்க மாட்டாங்க. அது இருக்காது. ஸ்ட்ரக்சரைஸ்டா இந்த ரூல் படிங்க, இந்த ரூல் படிங்கன்னு இருக்காது. நீங்க போனோடனே உங்களுக்கு என்ன இருக்கும்னா, செட் கொஸ்டின் 1, செட் கொஸ்டின் 2, இது நம்ம சால்வ் பண்ணி வேணா செக் பண்ணிக்கலாம். பட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்ன்றது எந்த புக்ஸ்லயும் இருக்காது. ஸோ கோயிங் வித் புக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, வி கேன் கோ வித் ஆர்சி குப்தாஸ் புக் இன் அரிஹந்த். ஓகே. ஸோ அப்ஜெக்டிவ் கிராமர் இன்னொரு அரியன்த்தில் இருக்கு. ஸோ இந்த 2 புக்ஸை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இட் வில் கிவ் சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இட் வில் கிவ் சம்ஸ் அண்ட் ஆல்சோ கிவ் சம் நாலேஜ் ரிலேட்டட் டு கிராமர். ஸோ அதாவது வந்து இப்போ கிராமருக்கு வந்து ஸ்கூல் புக்ஸை தாண்டி 2 புக்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்க. லைக் என்னென்ன புக்கு? ஆர்சி குப்தா ஃப்ரம் அரிஹந்த் அண்ட் அப்ஜெக்டிவ் கிராமர். ஓகே, இதுவுமே அரிஹந்த் தான். ஓகே. ஸோ இப்போ ஸ்கூல் புக்ஸு கிராமர் அப்படின்றது ஒரு சைடு இருக்கட்டும், வெக்காபுலரின்றதுமே ரொம்ப ஒரு வாஸ்டான டாபிக் தானே. இப்போ வெக்காபுலரிக்குமே சோர்சஸ் அப்படின்றப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதுமா, இல்லை வேற ஏதாவது பண்ணுறப்போ அவங்களோட வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகுன்றதுக்கு ஏதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ வெக்காபுலரி யூனிட் 2 ஆஃப் இங்கிலீஷ். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வெக்காபுலரிக்கு நம்ம அவுட் ஆஃப் புக் போகணுமான்னு என்ன கேட்டிங்கன்னா போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகாதீங்க. ஒரு சில கம்பைலேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. 6 to 12 என்ன இருக்குன்னு பாருங்க. சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ்க்கு நல்லாவே நீங்க வந்து வெளியே ஒரு சோர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். எனி சோர்ஸ், ஏதாவது ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமோ ஏதோ ஒன்று, பிகாஸ் எங்க இருந்தாலும் கேட்கலான்ற பட்சத்துல நம்ம ஏன் அது வந்து ஒரு எஸ்எஸ்சி ஆர் எனி அதர், அது வந்து ஒரு கடல் மாதிரி. ஆமா. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி படிக்கணுன்றதுமே நம்ம வந்து பேசணும். ஸோ அப்போ வந்து அதில் பார்க்கும்போது நீங்க 6 to 12 வரைக்கும் எல்லா சினோனிம்ஸ் ஆன்டிம்ஸ், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர், ப்ளூரல், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து வொக்காபுலரியில் வருது. இது நம்ம புதுசா படிக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. லாஸ்ட் இயரே நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் படிச்சுட்டோம். அதுல தான் நமக்கு வந்து சிங்குலர், ப்ளூரல் இருக்கு. ஸோ அதுல தான் வந்துட்டு நமக்கு ஹோமோனிம்ஸ் இருக்கு. இப்போ ஹோமோஃபோன்ஸ் இருந்துச்சு, இப்போ ஹோமோனிம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டைனமிக் போர்ஷன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட என்ன சொன்னா 2 மார்க் போனா போகுது.
அங்க வந்து போனா போது அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. பட் நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்பவுமே வந்து பெஸ்ட்டா இருக்கணும். யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் த ஒஸ்ட். ஏன்னா வந்துட்டு நம்ம 1 மார்க் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அந்த இடத்துல ஃபெட் அப் ஆயிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 99 மார்க்ஸ் யார் காப்பாத்துறது? ஸோ அதனால தான் ஐம் சேயிங் இட். ஸோ உங்களுக்கு 95 மார்க்ஸ் சேஃபா வந்துருச்சா, கோ அண்ட் கான்சென்ட்ரேட் வித் ஜிஎஸ். ஸோ அப்போ ஒக்காபுலரின்ற பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸில் 6 to 12 வரைக்கும் எல்லாமே படித்தாலே இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஏன்னா அதுலேயே நிறைய ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்குலர் ப்ளூரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒய்ல முடியுதுன்னா என்ன வந்து நம்ம அதில் வந்து ஒய்யை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஐஇஎஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டே வந்தீங்கன்னா லேட்டர் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் இட் இன் யுவர் ஃபர்ஸ்ட் ரீடிங், நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது வேணும்னா வீல் ஆல்சோ பி ப்ரொவைடிங், நம்ம சைடில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைடிங் கம்பைலேஷன்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்பைலேஷன்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் யூ கேன் யூஸ் இட். யா ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய வெரைட்டி ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் வெரைட்டியில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஜென்ரலாகவே இப்போ இந்த இங்கிலீஷ் ரிவைஸ்டு இங்கிலீஷ் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ப்ரொவைடட் தட் ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 4-5 மணி நேரம் இங்கிலீஷ் நான் படிக்கிறேன்னு வச்சுப்போமே, அப்படின்றப்ப எனக்கு எவ்வளோ டியூரேஷன் தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆவரேஜாக? ஓகே ஃபைன். ஸோ இப்போ இங்கிலீஷோட டியூரேஷன் பற்றி பேசணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் வி கேன் கிளாஸிஃபை இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து செல்ஃப் ப்ரிப்பரேட்டரி, இன்னொன்று வந்து கைடட். ஓகே. ஸோ கைடடுன்றது எப்படின்னா த மென்டார் வில் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் டு புஷர். ஸோ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்னைக்கு படிச்சாகணும்னா படிக்க வைப்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி they'll be மூவிங் ஆன். ஸோ இது ப்ரெசன்ஸில் தான் இருக்கணுமான்னு கேட்டால் இந்த 2025ல வந்து அப்படி கிடையாது. யூ கேன் ஆல்சோ லேர்ன் இட் இன் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். எங்கே இருந்தாலும் வெளியே போக முடியலையா, ஓகே நோ இஷ்யூஸ், யூ கேன் லேர்ன் இன் ஆன்லைன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் த மேட்டர் ஹியர் இஸ் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் இட் அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் யூ won't get when you are doing a செல்ஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கணும். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி யாருமே வந்து 95 எடுக்கலையான்னு கேட்டால் எடுத்திருக்காங்க. ஆனா இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல எவ்வளவு நேரம் இருக்கு, எவ்வளவு நாட்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா 100 to 105 டேஸ் அப்ராக்சிமேட்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ உட்காந்து நம்ம சோர்ஸை தேடி நம்ம அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணி அது எதுக்காக இன்னும் வந்து சேட் வந்துச்சு நம்ம பேசினது எல்லாத்தையும் நீங்களே வந்து கிராஸ் பண்றீங்க அப்படின்னா யூ வில் பி வெரி குட் இன் தட் பார்ட். ஓகே. கண்டிப்பா கிராமர்ல நீங்க வந்து எக்ஸலண்ட் ஆயிடுவீங்க. ஆனா அந்த டைம் பெனிஃபிட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. அந்த டைம் பெனிஃபிட் ரேஷியோ என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் ஒரு கோட் சொல்லுவேன். த டைம் சேவ்டு இன் இங்கிலீஷ் இஸ் டைம் இன்வெஸ்டட் இன் ஜிஎஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, ஜிஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ன்றது ஈஸி பேப்பர். ஸோ ஒருத்தவங்க கைட் பண்றாங்க. இப்போ நீங்களா உட்காந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 hours படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுல இப்போ 2 hours நீங்க வந்து இங்கிலீஷ்க்கு வைக்கிறீங்க. இப்போ நீங்க ஓனா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க தான் சோர்ஸ் எடுப்பீங்க, நீங்க தான் எல்லாமே கலெக்ட் பண்ணுவீங்க. அண்ட் அகைன் நீங்க எங்க போய் விழுவீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல பார்த்தா யூடியூப்ல போய் விழுவீங்க. யூடியூப்ல போனோன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு இருக்காது, பட் கண்டென்ட் வில் பி அவைலபிள் எவ்ரிவேர். அப்போ ஸ்ட்ரக்சர்டு கண்டென்ட் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க நோட்ஸ் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பீங்க. ஸோ இட் வில் டேக் டைம். ஸோ அங்கே தான் வந்து என்ன ப்ராப்ளம்னா, இதே இது ஒரு கைடட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கலெக்ட் இட் ஃப்ரம் த மென்டார் அண்ட் தே வில் ஸ்டடி, தே வில் பி கான்ஃபிடென்ட் அண்ட் தே வில் கோ த ரிமைனிங் டைம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தே வில் இன்வெஸ்ட் இன் மேக்ஸ் ஆர் ஜிஎஸ். ஸோ அப்போ அவங்களுக்கு 1 hour அங்கே சேவ் ஆகுறதை எடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன்ல போடுவாங்க. பிகாஸ் ஜிஎஸ் இஸ் அ சி, நம்ம வந்து சொல்லணும்னா இட் இஸ் லைக் அன் ஓஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க படிச்சதுக்கு அப்புறமா ஏன் நீங்க லட்சுமிகாந்த் படிக்கலையா அப்படின்வாங்க. திடீர்னு வந்து அந்த புக்கு இன்ஸ்டியூட் புக்கு பார்த்தேன், அதை நீங்க படிக்கலையா, அது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு அப்படின்றவங்க நமக்கு வந்து பதட்டம் ஆயிரும். ஐயோ நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த ஃபீல்லாம் நீங்க வந்து அந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் பேர் ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ஸ்டடிங் ஃப்ரம் ஜனவரி மினிமம். நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, நம்ம ஜூன் மாசம் வந்துருச்சு, கரெக்டா 100 நாள் படிச்சிடலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பட் என்னதான் இருந்தாலும் ஜிஎஸ்ல அவங்க ஜனவரியில் ஆரம்பிச்சாலும் சரி, நீங்க இப்போ ஜூன்ல ஆரம்பிச்சாலும் சரி, எல்லாருக்கும் ஆவரேஜ் மார்க் வந்து எப்படி வந்து நிக்கும்னு பார்த்தோம்னா 40ல இருந்து 50 தான் வரும். அது வந்து பேர் ரியாலிட்டி. பட் ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு தே ஹவ் ஸ்டார்டட் த ப்ரிப்பரேஷன் ஃபார் இங்கிலீஷ் அட் ஆல்சோ த லாஸ்ட் 30 days, பட் தே ஹவ் ஸ்கோர்ட் 85 marks இன் இங்கிலீஷ். இட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இன் தமிழ். பட் இந்த இங்கிலீஷ்ல எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி சோர்சஸ் இஸ் த கிங்ன்ற மாதிரி நமக்கு டிஃபைன்டா இருக்கு. ஸோ சின்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷை பத்தி பேசுறதுனால ஐ எம் டாக்கிங் ஃபார் இங்கிலீஷ். புரியுது. தமிழுக்கு நம்ம தனியா இருந்தா இருக்கு. ஓகே, புரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கிலீஷை பத்தி பேசும்போது அகைன் தட் அட்வான்டேஜ் இஸ் கம்மிங். ஸோ அப்போ நீங்க ஜிஎஸ் என்னதான் ரொம்ப நாள் படிச்சாலுமே டிஃபைன்டு ஸ்கோர் தான். ஆனா நீங்க கரெக்டா இங்கிலீஷை வந்து படிச்சீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ 95 to
ஹவவர் 90 ஆர் 95 ஹவவர் 90 above இஸ் அ குட் ஸ்கோர் தான். ஸோ அப்போ அது வந்து உங்களோட மார்க்ஸையும் கெயின் பண்ணும் அண்ட் த சான்சஸ் ஆஃப் கிளியரிங் டு மெயின்ஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி லீட் டு சக்ஸஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா கைடட் ப்ரிப்பரேஷன்ல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே வில் சே யூ ட்ரிக்ஸ், தே வில் கிவ் யூ ஷார்ட் கட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரே சென்டென்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆட் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும்ன்றத சொல்லி கொடுப்பாங்க. சிமிலர்லி இப்போ நம்ம கன்கார்ட் அப்படின்ற ஒரு டாபிக் ரீசெண்டா நம்ம நியூஸ் புதுசா சேர்த்திருந்தாங்கன்ற மாதிரி வந்துச்சு. ஆமா. ஸோ அந்த கன்கார்டுன்றது ஒன்றும் கிடையாது, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்துச்சுன்னா வேர்பும் ப்ளூரலா இருக்கணும். அதே இது சிங்குலரா இருந்துச்சுன்னா சிங்குலர். இப்ப வேர்ப்னா என்னன்னு கேட்றாதீங்க, வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்டா தான் புரியுது. பிகாஸ் வேர்ப்ல வந்துட்டு இன்ஃபைனைட், நாட் ஃபைனைட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த வேர்ப்ஸை வந்து நம்ம படிக்கணும். அதுவே வந்து 1.5 லைன்ஸ் நம்மளோட சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ப்ராப்ளம்னா அதுலயும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. சார் இந்த நீங்க சொல்லிட்டீங்க சிங்குலரா இருந்தா சிங்குலரா தான் போடணும், இதுக்கு எதுக்கு சார் 1 மார்க் அப்படின்னா அங்கதான் செக் இருக்கு. டிஎன்பிசி எப்பவுமே நேச்சுரலா இருக்கக்கூடிய ரூல்ஸை கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல கன்கார்ட்ல இது சிங்குலர் தானே சார், ஏன் சார் இந்த இடத்துல என்ன ப்ளூரல் போட சொல்றீங்கன்னு கேட்டா அதுதான் எக்ஸப்ஷனல் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அண்ட் சோனு ஆர் ஈட்டிங் டின்னர்னு சொல்லுவோமா, இஸ் ஈட்டிங் டின்னர்னு சொல்லுவோமான்னு கேட்டோம்னா 2 பேர் இருக்காங்கல்ல சார், அவங்க 2 பேரும் ஆண்டால வந்து இதா இருக்கு. ஸோ ஆண்டால ஒரு கன்ஜெக்ஷனால அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிருக்காங்க. தேர்ஃபோர் வி நீட் டு புட் த ப்ளூரல் வேர்ப் அப்படின்றதுனால நான் 6 போட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர்லி இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பட்டர் அண்ட் பிரெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. பட்டர் அண்ட் பிரெட் நம்ம நார்மலா சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்துட்டு பட்டர் அண்ட் பிரெட், தே ஹேவிங் பட்டர் அண்ட் பிரெட் அஸ் இது அப்படின்றது சொல்லுவோம். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ அட்டாச்டு வித் அண்ட், பட் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு கான்செப்ட் வந்து உள்ள வந்திருக்கு. பட்டர் அண்ட் பிரெட் அப்படின்றது ஒரு கான்செப்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேர்ட். ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வி ஷுட் நாட் கன்சிடர் அஸ் ப்ளூரல், வி ஷுட் கன்சிடர் அஸ் சிங்குலர். ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் ரூல்ஸ் வந்து தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம சொல்லிட்டே போகலாம். இதில் பார்த்தோம்னா அரௌண்ட் 25 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 1 மார்க் கவுண்ட். அதாவது இந்த கன்கார்ட்ல ஓகே 25 எக்ஸப்ஷனல் ரூல்ஸ் மட்டுமே இருக்கு. ஸோ இப்போ நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் ஓகே தான், வேறஸ் வந்து கைடட் ப்ரிப்பரேஷன் ஓகே தான். ஆனால் உங்களுக்கு டைமை சேவ் பண்ணணுன்ற ஆஸ்பெக்ட் போறப்போ வந்து நீங்க ப்ரிப்பரேஷனா வந்து செல்ஃபை விட இது வந்து நம்ம இன்னும் எப்படி நான் சொல்லிக்கலாம்னா இப்போ வந்து எதுக்காக அவங்க வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் போவாங்கன்னா இட் இஸ் நாட் தே வாண்ட் இட், தே ஆர் புஷ் டு இட் பிகாஸ் அவங்க கிட்ட ஃபினான்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்குள்ள போவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இது நான் வந்து ஜஸ்ட் வந்து எதுக்காக சொல்றேன்னு பார்த்தோம்னா நம்ம மணின்றது வந்துட்டு இட் இஸ் அ பிக் ப்ராசஸ், பட் அதுக்கும் மேல நம்ம வேல்யூ பண்ணக்கூடியது எதனா டைம். இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ப்ரிப்பரேஷனை செல்ஃப் ப்ரிப்பரேஷனா பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா 2026 தேர் ஆர் சான்சஸ் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கும், சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய மென்டல் ட்ராமா ஆக்சுவலா. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து டைமை தான் யோசிக்கணும். உங்களோட அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து 28 வயசுல இருக்காங்க, இன்னைக்கு இது பண்ணலன்னா அடுத்து 30வது வயசுல தான் எழுத முடியும். ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல டைமை பார்க்கணுமா இல்லை மணியை பார்க்கணுமான்றது வருது. பிகாஸ் 100 மார்க்ஸ் ஃபார் லாங்குவேஜ் பேப்பர் இஸ் க்ரூஷியல். அதுக்கு நம்ம வந்து அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணிடணும்னா அந்த மார்க்ஸை வச்சு யூ ஷுட் கெயின் தி அதர் சப்ஜெக்ட். 100 கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றனால நம்ம வந்து டைம் வேல்யூ பண்றன்ற ஆஸ்பெக்ட்ல ப்ரிப்பரேஷன்ல போகலாம். ஓகே, லைக் இப்போ இது எல்லாருமே காமனாக கேட்குற ஒரு பாயிண்ட் என்னன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? இப்போ ஒரு லாங்குவேஜ் ஆரம்பிக்கணும், இப்போ இங்கிலீஷ் நம்ம ஆரம்பிக்கணும்னா வேர் டு ஸ்டார்ட்? ப்ரோஸ்லேருந்து ஆரம்பிக்கலாமா, போயம்லேருந்து ஆரம்பிக்கலாமா, இல்லை கிராமர்லேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்தையுமே எப்பயுமே இருக்கும். நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் சஜஷன் என்னவா இருக்கும்? இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா லைக் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, உங்ககிட்ட நிறைய பேர் மென்டாரிங் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்ககிட்ட அந்த டவுட் இருந்திருக்கும் காமனாக. அவங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியோ இல்லை டிப்ஸோ கொடுப்பீங்க? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவீங்க? ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் 7 யூனிட்ஸ் இருக்கு. 7 யூனிட்ஸில் வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணோம் அப்படின்னா டைனாமிக் சிலபஸ் அண்ட் ஸ்டாட்டிக் சிலபஸ். ஸ்டாட்டிக் எதுனா ப்ரோஸ் போயம், டைனாமிக் எதுனா முக்கியமாக பார்த்தோன்னா வொக்காபுலரி தான். கிராமர்ல என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அது டைனாமிக்கே கிடையாது, உண்மையே கிடையாது, அது டைனாமிக்கே இல்லை. இந்த வேர்டு வந்தா இதுதான். அது முக்கியமாக ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா அண்ட் இருக்கும், இல்லைனா ஃபேன் பாய்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃபார் ஒரு வேர்டு வரும், ஒய்னா 8 வரும், எஸ்னா ஒரு வார்த்தை வரும். ஸோ ஃபேன் பாய்ஸ் இருக்கு அப்படின்னாலே அதை வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி விச் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லிடலாம்.
சிம்பிள் சென்டென்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது 4 தான் கொடுக்க போறாங்க ஆப்ஷன்ல. இதை பார்த்தோன்னே இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, நெக்லெக்டட். ஸோ வி கேன் கிவ் த ஆன்சர். ஸோ இதுக்கு டேக்கிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒன்லி 30 செகண்ட்ஸ். ஒரு கிராமருக்கு நான் சொல்லக்கூடிய. அதே மாதிரி டென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த டென்சஸோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா இது வந்துட்டு வி கேன் சே இட் as it is a present perfectா இல்ல இது இஸ் a present continuation பார்த்தோம்னா சொல்லிடலாம். ஸோ கண்காடுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி 21 ரூல்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அதுக்கு மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸை நீங்க மொத்தமா படிக்கிறதுக்கு இட் வில் டேக் மினிமல் டைம். ஓகே. எதுக்காக இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் வந்துட்டு கண்டிப்பா இட் வில் பி ஈஸி when it comes to grammar. அதுல எந்த சந்தேகமும் இல்லை, பிகாஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே. எங்க ப்ராப்ளம்னா vocabulary தான். ஸோ vocabulary ஆல்ரெடி பேசின மாதிரி டைனமிக். ஸோ இப்போ எப்படி படிக்கணும்னு பார்த்தோம்னா டெய்லி ஒரு ப்ரோஸ் போயமோட நம்ம வந்துட்டு வி கேன் கம்பைன் தி டைனமிக் போர்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு போயம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் அரௌண்ட் 20 to 30 minutes மேக்ஸிமம் ஃபார் அ போயம். when it comes to prose it will take only 30 minutes. பட் நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் ரீடிங் யூ ஷுட் கிவ் 1 hour. எதுக்காகனா அதில் அங்கங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த ரொம்ப மைனூட்டா. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மெதுவாக நீங்கள் படிச்சாதான் இது ரெண்டையும் உங்களால் கான்கவர் பண்ண முடியும். முக்கியமாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கூட அங்கே போகக்கூடாது. ப்ரோஸ் போயம்ல 15 அப்படியே 15 எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதில் நல்லா தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன் ஒய் நாட் இன் தி எக்ஸாம்? ஸோ அப்போ வந்து 100 பேர் எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 70 பேர் வரைக்கும் 15க்கு 15 எடுத்துருவாங்க. எடுக்கலைன்னா உங்கள் மேலே தான் தப்பு. ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட்டடாக பண்ணலன்றது தான் தப்பு. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரோஸ் போயமை ஒன்றா வச்சுக்கிட்டு அதோட நீங்கள் கிராமரை சேர்த்துக்கலாம் ஒரு நாள், அடுத்த நாள் நீங்கள் vocabulary-யை சேர்த்துக்கலாம். ஸோ vocabulary-யை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா நாட் இன் வீடியோ கண்டென்ட்ஸ், இன் பிடிஎஃப் கண்டென்ட்ஸ். பிடிஎஃப்ல தான் அங்கே இருக்கு மேட்டர். ஏன்னா நீங்கள் ஒரு பேஜ் எடுத்து ஒரு நாளைக்கு இது எல்லாத்தையும் படிப்போம் அப்படின்றத படிக்கணும், மக்கப் பண்ணணும். ஒருவேளை அது டிஃப்ரெண்டாக இருக்கு ஆஸ் பர் ரூல் இல்லை அப்படின்னா டக்குன்னு மார்க் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது போக லெட்டர் ரைட்டிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கும்போது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல் பி அ லிட்டில் பிட் ஹார்ட் ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். எதுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு மார்க்ஸ் போகுமான்னு கேட்டால் போகாது. பட் அதோட ஸ்டடியிங் மெத்தடாலஜியில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஏன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க, எடிட்டோரியல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின்ட்டாங்க. என்ன சார் இது என்கிட்ட இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, சார் ஸ்ட்ராங்கா இருக்கும் கொஸ்டின்ஸ், வீக்கா இருக்கும் அப்படின்னா என்ன? அந்த நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ஸும் இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்கல்ல. யா, எடிட்டோரியல்ஸ்ன்ற வார்த்தை ஆட் பண்ணிட்டாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்ன்ற வேர்ட் இல்லையா? நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ஸ் இந்த மாதிரி பார்த்த மாதிரி. இருந்தா ஆனா இப்ப எடிட்டோரியல்லாம் ஹிந்து எடிட்டோரியல் இருந்தா அவங்க கொஸ்டின் ட்ரா பண்ணுன்ற மாதிரி மீன் பண்றாங்களா? இல்ல எடிட்டோரியல்ஸ். ஓகே. எனிதிங் எதுல வரலாம். ஓகே. எடிட்டோரியல்ஸ்னாலே மோஸ்ட்லி என்னன்னா அன்னைக்கு அதுதான் ஹாட் டாபிக்கான டிஸ்கஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் த நியூஸா இருக்கும். ஸோ அதுல இருந்து கேட்பாங்கன்றதுனால எடுத்தோன்னு சார் சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல இருந்து அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ ரிசர்ச் நடந்துச்சு அதுல இருந்து கேட்பாங்களான்னு கேட்டா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பொதுவான ஒரு டாபிக் ஏதாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு வந்து ரீடிங் ஹேபிட்ஸ் பத்தி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு எடிட்டோரியல். ரீடிங் ஹேபிட்ஸ் வில் பி கோரிலேட்டிங் வித் இங்கிலீஷ். ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கு, மெத்தடாலஜி ஆஃப் பேரண்டிங், இந்த மாதிரியான பொதுவான கருத்துக்களை தான் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்றோம்னா வில் பி கிவிங் 100 to 150 எடிட்டோரியல்ஸ். இப்போ நம்ம வந்து பிரசென்டா இப்போ நம்ம இந்த இது நடந்துட்டு இருக்கும்போது மே மந்தோட எடிட்டோரியல்ஸை வி ஹவ் பீன் டியூனிங் இட் ஆஸ் பர் அவர் எக்ஸாம் நீட்ஸ் அண்ட் வி ஆர் கிவிங் இட். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், எடிட்டோரியல்ஸ் படிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு எடிட்டோரியலுக்கு ஐ வில் கிவ் 10 to 15 கொஸ்டின்ஸ். ஸோ அதில் vocabulary இன்க்ளூட் பண்ணிடலாம், சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் அதுலேருந்து கற்றுக்கலாம். ஸோ அது போக வந்துட்டு வீக் கொஸ்டின்னா என்ன, ஹார்ட் கொஸ்டின்னா என்னன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். வீக் கொஸ்டின்ஸ் அப்படின்னா இப்படியே படிச்சுட்டே வரீங்க, அந்த இதை அப்படியே கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹி woke up at 12 o'clock அப்படின்னா அந்த 12 o'clock மட்டும் இங்கே வந்து ஆப்ஷனில் கொடுப்பாங்க, நம்ம படிச்சிட்டோம்னா அதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஹார்ட் கொஸ்டின்றது வந்துட்டு ஆஸ் பர் மை திங் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா இந்த தீம் என்ன அப்படின்னு கேட்கலாம், தீம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை செகண்ட் எடுத்தோன்னு என்ன கேட்பாங்கன்னா இந்த vocabulary தான். vocabulary தான் அங்கே வந்து ஹார்ட் கொஸ்டினா வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை விட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட்னு ஒரு வார்த்தை இருக்கு, சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன, கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னுலாம் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதோட இங்கிலீஷோட டோனே வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாவே வந்து நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து ப்ரோஸ் போயமை ஒரு 1.5 hours வச்சுக்க சொல்றீங்க. போயமுக்கு ஒரு 1/2 hour, ப்ரோஸ்க்கு ஒரு 1 hour, 1.5 hours. அது கூட ஒரு நாள் கிராமர், ஒரு நாள் vocabulary.
ஸோ ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் யூ கேன் மூவ் ஆன் வித் த ஈஸி போர்ஷன்ஸ் லெட்டர் ரைட்டிங் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே. பிகாஸ் லெட்டர் ரைட்டிங் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்க ப்ராக்டிஸ் தான் பண்ண போறீங்க. பட் அதுக்கும் சில நுவன்சஸ் இருக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கொஸ்டினை தான் வாசிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பேராகிராஃப் போகணும். கொஸ்டினை வாசிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கும். இது நீங்க நல்லா ரீட் பண்ணிட்டு திருப்பி கொஸ்டினை பார்த்தீங்கன்னா திருப்பி ரீட் பண்ணணும்னு தான் தோணுமே தவிர உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னு தோணாது. ஸோ அந்த மெத்தடாலஜி மாதிரி நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் வந்து எல்லாமே பேலன்ஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கும். ப்ரோஸ் போயம் கூட கிராமர் எல்லாம் வெக்காபுலரின்ற மிக்சிங்கில் போகணும். ஒரு 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 ஃப்ரெஷராக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லைக் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு குரூப் 2 அட்டம். நான் ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இங்கிலீஷ் படிக்கணும்? இங்கிலீஷ் வந்து 100 நாள் தான் இருக்குது. குரூப் 1 நான் முடிச்சிட்டேன். ஸோ 100 நாள் தான் இருக்குது. இந்த 100 நாளைக்குள்ள நான் எவ்வளோ நேரம் இங்கிலீஷ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 நாள்ன்றதுனால கண்டிப்பா வந்து எவ்ரி ஆஸ்பிரண்ட் வில் பி ஸ்டடிங் ஃப்ரம் 8 to 10 hours வச்சுக்கலாம். லெட்ஸ் கீப் இட் ஃபார் ஈஸி கால்குலேஷன் 10 hours அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 60% வந்து நம்ம இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸுக்கு கொடுக்கலாம். 60% 6 hours ஆஃப் டைம். 6 hours ஆஃப் டைம் கொடுக்கலாம். ஏன்னா 125 மார்க்ஸ் வந்து ஈஸிலி ஃபெச்சபிள். நம்ம என்ன படிக்கிறோமோ அது வரதுக்குன்னு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதாவது அதுக்கு நம்ம சொல்லக்கூடியது மேக்ஸ் சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் அதே கேள்விகள் தான் வந்துகிட்டு இருக்கு. அது மாற்றப்படுமான்னு கேட்டால் மாற்றப்படாது. ஏன்னா மேக்ஸ் என்னைக்கு வந்து ஹார்ட் ஆகுதோ அன்னைக்கு ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி சைடில் இருந்து வந்து மூவ் ஆன் ஆவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமா, பிகாஸ் அதை வச்சு தான் அவங்க வந்து ஓரளவுக்கு நம்ம இன்னொரு 10 மார்க் எடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்றாங்க. ஸோ மேக்ஸை மாற்ற மாட்டாங்க. ஆல்சோ இங்கிலீஷ் அண்ட் தமிழையும் மாற்ற மாட்டாங்க. பிகாஸ் 100 மார்க்ஸ்ல எல்லாருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், மாற்ற மாட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, பாலிட்டி கொஸ்டின் எப்பயுமே நல்லாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா அதில் ஒரு 15 கேள்வி இந்த வருஷம் சொல்லியிருக்காங்கன்னா 15க்கு நல்லா யூபிஎஸ்சி கிரேட்ல படிச்சவங்க 15 கூட எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்ல அது வந்து டிஃபர்ஸ், லைக் அது பொட்டன்ஷியலா டிஃபர் ஆகும். இப்போ நம்ம இங்கிலீஷ்க்குள்ள நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்கோரிங்கா இருக்கும். அந்த ஸ்கோரிங் பேப்பர்ல இருக்கக்கூடிய இந்த 2 இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு பெனிஃபிட்டை தரும். ஓகே. இப்போ நீங்க வந்து 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா படிப்பீங்க. அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. இதே இது நீங்க எடுத்துட்டு போய் வேற ஒரு சப்ஜெக்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்கும். இப்போ அந்த இடத்துல நம்ம எவ்வளவுதான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம படிச்ச சோர்ஸ்ல இருந்து வருமானது தெரியாது. சோ இப்போ நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஒரு 10 hours இருக்குன்னா ஒரு 6 hours வந்து ஆவரேஜா 125 மார்க்ஸ்க்கு கொடுக்கலாம் ஃபார் குரூப் 2 எக்ஸாம். குரூப் 2 எக்ஸாம்க்கு இங்கிலீஷ்க்கு மேக்ஸ்க்கு மட்டும் கொடுக்கலாம். ஃபர்தரா ஸ்ப்ளிட் பண்றோம், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்னு ஸ்ப்ளிட் பண்ணா இங்கிலீஷ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா அப்படினா இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம வந்து 3 hours கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 3 hours கொடுத்தா ஒரு 100 டேஸ்க்குள்ள உங்களால வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுத்து ஒரு 2 டைம் மாதிரி வேஸ்ட் பண்ணிட முடியுமா? அதாவது நம்ம வந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னு இருக்கு. நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கும், எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். பொதுவா வந்து நம்ம வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல ஆவரேஜா இருக்குன்னா 3 hours நம்மளால கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு தான் டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா ப்ரோஸ் போயம்க்கு மட்டும் தான் டைம் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வெறும் ப்ராக்டிஸ் செஷன்ஸ். நீங்க டெஸ்ட் எழுதுனா அதை படிச்ச மாதிரி, இல்ல நீங்க ஒரு ஒர்க் ஷீட் எடுத்து பண்ணீங்கன்னா அது படிச்ச மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லெட்டர் ரைட்டிங் எல்லாமே வந்து என்னன்னா நம்ம லெட்டர் எழுத போறது கிடையாது. அதுல என்ன கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா சல்யூட்டேஷன்ஸ் வருமா அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டர் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து யோர் சின்சியர்ல எங்க எஸ் ஸ்மாலா போடணும், எங்க கமா போடணும், ஸோ அந்த மாதிரி பங்க்சுவேஷன் பேஸ்டா வரும். ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை படிச்சா முடிஞ்சிருச்சு. பட் அதுலயும் நம்ம இன்ஃபார்மல் ஃபார்மல் எல்லாமே படிப்போம். லைக் ஆனா நீங்க சொல்றது என்னன்னா ஒரு 3 hours போதும். 3 hours போதும். அதிகபட்சம் போனா 4 hours போலாம். எஸ். பட் நான் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க எது எல்லாத்துக்குமே புதுசா அப்படின்னா நீங்க அதுக்கு 4 to 5 hours கூட கொடுக்கலாம். தப்பு இல்லை. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஸ்கோரிங் கொடுக்குது. ஓகே. இப்போ லைக் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது வந்து திரும்ப சொல்றாங்க. ஆஃபர் நிறைய பேர் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து இல்ல எனக்கு இங்கிலீஷ்க்கு வந்து நான் டெஸ்ட் சீரிஸ்லாம் போடலை. எனக்கு தெரிஞ்ச சில பேர் என்ன சொன்னாங்கன்னா டெஸ்ட் சீரிஸ்லாம் போடாமே என்னோட ஸ்கோரிங் வந்து ஆல்மோஸ்ட் 90-95 கிட்ட வந்துருச்சு அப்படின்றாங்க. மேபி எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் உங்க சஜஷன் என்ன? டெஸ்ட் சீரியஸ்ன்றது ஒன்று கண்டிப்பா வேணுமா இங்கிலீஷ்க்கு? ஒரு ஒரு ஃபாலோடான டெஸ்ட் சீரிஸ்ன்றது ஒன்று வேணுமா, இல்லை டெஸ்ட் சீரிஸ்லாம் தேவையில்லை நம்ம படிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நான் படிச்சிட்டேன், ஜஸ்ட் மார்க்கோ இல்லை ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மட்டும் எழுதுறேன் எனக்கு வந்து வந்துடுது ஸ்கோர்ன்றாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை அது எப்படி முடியுதுன்னு தெரியல அப்படின்றாங்க. லைக் இதுலேயுமே ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது. ஒரு டெஸ்ட் சீரிஸ்னா நான் பண்ணலாமா டெஸ்ட் சீரிஸ் முதல்ல அப்படின்றது. டெஸ்ட் சீரிஸ் இருந்தால் எத்தனை டெஸ்ட் எழுதணும் இங்கிலீஷ்க்கு? ஆவரேஜா ஒரு 95 வாங்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆஸ்பிரண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதணும்னு நீங்க நினைக்கிறீங்க? டெஸ்ட் சீரிஸ் வந்து எனக்கு ஜிஎஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு இட் இஸ் டோட்டலி நம்ம அதை விட்டுருவோம். இங்கிலீஷ்னு வரப்போ என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா டெஸ்ட் சீரிஸோட அட்வான்டேஜ் ரொம்ப ஹெவியா இருக்கும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே இப்போ ஒரு டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ வில் பி கிவிங் இட் வித் டைனமிக். நான் சொன்ன மாதிரி டைனமிக்கும் ஸ்டாட்டிக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிராமர் ஒரு பார்ட்னா ப்ரோஸ் போயம் இருக்கும். இப்போ 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோன்னு வைங்க. ப்ரோஸ்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல சொன்ன மாதிரி ஒரு 100 கொஸ்டின்ஸ் பாசிபிள்னா அதுலேருந்து நான் 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். போயம்ல அதிகபட்சமே 20 கொஸ்டின் தான் கேட்க முடியும். அந்த 20மே அதில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்டைரக்டாவே ஒரு 80 to 60% வந்து நீங்க வந்து கவர் பண்ணிடுவீங்க. இன் டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டினை மட்டுமே வச்சு நம்மளால 100%க்கு ஒரு 60% ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஹவு many டெஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் கொஸ்டின் பேப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ்னா இஃப் யூ ஆர் கோயிங் வித் 40 யூ வில் கெட் 4000 கொஸ்டின்ஸ். 4000ல 60 வந்துட்டு இங்கிலீஷ் மாதிரியான பேப்பர்ல we can expect it. மேபி கிராமர்ல நேம் மாறலாம், அது மாறலாம், பட் ரூல் மாறாது. அந்த ரூலை எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்க டெஸ்ட் முடிச்சோன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். அந்த எக்ஸ்பிளனேஷன்ல அந்த ரூலுக்கானதை நீங்க அங்க வந்து வெறும் அந்த ரூலை மட்டும் படிக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் நல்லாவே மெமரைஸ் ஆகும். இப்போ 21 ரூல் இங்க படிக்கணுமா அப்படின்னு யோசிச்சு படிக்கிறதுக்கும் அந்த ஒரு ரூல் தானே அப்படின்னு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த நீங்க மிஸ்டேக் பண்ணதே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்போ வரும்னா நீங்க அந்த கரெக்ஷன் எடுத்து பார்க்கணும். எழுதணும், வச்சோம், போனோம்னு இருக்கக்கூடாது. எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம கூட எழுதின காம்படிட்டர்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ்டா நம்ம உங்களுக்கு கொடுப்போம். அதாவது எப்படின்னா என்ன டேஷ்போர்ட். ஸோ இந்த கொஸ்டின் எத்தனை பேர் வந்து எத்தனை நிமிஷத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஐல் பி ப்ரொவைடிங். அப்போ நீங்க வந்து என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டின் தப்பு கிடையாது, டஃப் கிடையாது, நான் தான் தப்பா படிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் எப்போ உங்களுக்கு வரும்னு பார்த்தோம்னா நீங்க வந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதுனா தான் தெரியும். அண்ட் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ ரிவைஸ் யுவர் வீக்கர் ஏரியாஸ். ஓகே. ஸோ நீங்கள் நான் உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன். எனக்கு எப்படின்னா நான் வீடியோஸ் வந்து இந்த யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் மென்டாரிங் பண்ணுறீங்களா இல்லை வெறும் டெஸ்ட் சீரிஸ் அந்த மாதிரி மட்டும்தான்? இல்லை, ஐ எம் டூயிங் அ ஃபுல் மென்டாரிங். ஓகே. எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுறோம். பட் இங்கிலீஷ்க்கு இப்போ நம்ம பேசுறதுனால ஐ வில் எக்ஸ்பிளைன் ரிகார்டிங் இட். இப்போ மென்டாரிங் நம்ம பேசணும், செல்ஃப் ப்ரிப்பரேஷன் மென்டாரிங். இப்போ ஒரு மென்டாரிங்கை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். மென்டாரிங்கில் வந்துட்டு இப்போ மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னா தே வில் பி கோயிங் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் வாட் எவர் இட் மே பி. பட் நம்ம மென்டாரிங் வரப்போ இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ப்ரொவைடிங் யூ மோர் தென் 100 to 150 வீடியோஸ் ஃபார் திஸ் ஹோல் நியூ சிலபஸ். அதாவது ப்ரோஸ், போயம் இந்த எல்லாமே சேர்த்து 150 வீடியோஸ் கிட்ட நீங்க 150 to 200 இருக்கும். பிகாஸ் ப்ரோஸ் போயமே 70 வந்துரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோன்ற மாதிரி. ஓகே ஓகே. சோ அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு ஸ்பீட் அப்னாலும் நீங்க பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும். யூ கேன் எனி டைம் ரெஃபர் இட். நான் நைட்டு பகலும் படிக்கிறேன்னா கூட நீங்க ஒரே நாள்ல கூட ஒரு 5 போயம்ல இருந்து ஒரு 7 போயம் படிக்கலாம். அதுக்கு மேல இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா வந்துட்டு இட் ஒன்ட் பி ரிட்டைன்ட் இன் யுவர் மெமரி. ஸோ 6 போயம் நீங்க படிக்கலாம். அந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் இட் வித் இன் அ வீக். ஸோ அப்போ வந்து நீங்க அதோட சேர்த்து என்ன படிப்பீங்க, டைனமிக் போர்ஷன் படிப்பீங்க. ஸோ இட் வில் என்கரேஜ் யூ டு மூவ் ஆன் ஃபார்வர்ட். பட் இந்த வீடியோஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா சில பேருக்கு அது போதும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்றதுக்கு என்ன பார்ட் சார் இதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தோம்னா லைவா வந்துட்டு உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் வைப்பேன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், அண்ட் அது போக வந்துட்டு உங்களுக்கு OMR டெஸ்ட் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதாவது நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணிட்டு இன்னும் நம்ம படிக்கணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸை உங்களுக்குள்ள இன்கல்கேட் பண்ணிக்கலாம். OMR இஸ் ஃபார் ஃபைனல் எக்ஸாம். நம்ம இங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் அங்க மிஸ்டேக் வராது. ஓரல் டெஸ்ட் எதுக்குன்னா ஃபார் பிரெயின் ஸ்டார்மிங். இப்போ நான் கேள்வி கேட்டோன்னா அது எவ்வளவு நிமிஷத்துல எவ்வளவு செகண்ட்ல நீங்க ரிட்டைன் பண்றீங்க, வெளியே அப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கேள்வியை பார்த்தோன்னா உங்களுக்கு வெளியே வரும். ஸோ அதுக்கு அந்த ஓரல் டெஸ்ட். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு லைஃப் ஃபீச்சரா வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்க கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்க உங்க ஓன் ஃபேஸ்ல படிப்பீங்க. ஓன் ஃபேஸ்ல படிச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கரெக்டா இருக்குமா செக் பண்றதுக்கான்றதுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. அண்ட் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு லைவ் செஷன் இருக்கு. ஸோ அதுக்கும் மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து என்ன வச்சுக்கோன்னா ஒர்க் ஷீட்ஸ். இப்போ கிராமர் எனக்கு வந்து இங்கே முடிச்சிட்டேன் சார், நான் ஸ்கூல் புக் முடிச்சிட்டேன், எனக்கு இன்னும் பயமா இருக்கு, அந்த புக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹை லெவலா இருக்கு, இது கரெக்டான கொஸ்டின்ஸ் தெரியலனா டிஎன்பிஎஸ்சிக்குன்னு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்போம். அந்த ஒர்க் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் when it's go with the parts of speech அதில் 8 டைப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எல்லா டைப்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு செட்லையும் 10 கொஸ்டின். ஸோ ஃபைனலைஸ்டா உங்களுக்கு நீங்களே வந்து எவால்வேட் பண்ணோன்னா நீங்க எந்த மார்க் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்றத நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணோன்னா இந்த இதுல இருந்து இதுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க சேஃப் அப்படின்றதுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிருப்பேன். அதுக்குள்ள நீங்க இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்கோர். இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கெயின் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த 100 to 150 to 200 வீடியோஸ்ன்ற மாதிரி சொன்னீங்களே இங்கிலீஷ்க்கு மட்டும் இப்போ நியூ சிலபஸ்க்கு போட்டிருக்கீங்களா? இது எல்லாமே யூடியூப்ல இருக்கா இல்லை எல்லாமே பெய்டா இல்லை ஃப்ரீயா? இல்லை, இது எல்லாம் எல்லாமே வந்து பெய்டு தான். லாஸ்ட் இயர் வந்துட்டு ஃப்ரீ கண்டென்ட்டை பத்தி நம்ம பேசணும்னா லாஸ்ட் இயர் வந்து ஃபுல் சிலபஸ் ஐ கேவ் இட் ஃபார் ஃப்ரீ. ஓ, ஃபுல் சிலபஸ் ஒரு பார்ட் கூட விடாம ஐ கேவ் இட் அஸ் ஃப்ரீ. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் மேட் வண்டர்ஸ். அவ்வளோ ரெஸ்பான்ஸ்,
ஸோ ஓகே, கம்மிங் பேக் டு சப்ஜெக்ட், லைக் என்னன்னா எனக்கு வந்து இந்த ஒரு டவுட் இருக்குது. இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, சிலபஸ் என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் அது ரொம்பவே ஈஸி தான்ப்பா, அவ்வளோதான், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்றீங்க. இஃப் அட் ஆல் ஒருவேளை இங்கிலீஷ் கொஷின் வந்து கம்பேர் பண்ண முடியாது, பட் ஸ்டில் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து போன டைம் குரூப் 2 மெயின்ஸ் எழுதினப்பையும் சரி, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதினப்பையும் சரி, கொஷினோட ஸ்டாண்டர்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டஃப்னஸை கிரியேட் பண்ணிருச்சு. எக்ஸாம் மென்டாலிட்டி வந்து அது ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. தட் இஸ் ட்ரூ ஆல்சோ. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து இந்த தடவை இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போமே, லைக் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுப்போமே, அப்படி வந்தாலும் நீங்கள் வந்து 95+ன்றது பாசிபிள் அப்படின்னு பிலீவ் பண்ணுறீங்களா? 95+ வந்து பாசிபிள்ன்றத பாக்குறதோட as I said, அதாவது நான் எப்படி கேட்கறேன்னா, 95+ன்றது மேஜர் ஜங்க் ஆஃப் பர்சன்ஸ், 95+ பாசிபிளா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எஸ். ஸோ இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தோம்னா, அது ஒரு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ரியாலிட்டியை பேசுவோம். ரொம்ப முக்கியமான ரியாலிட்டி. இப்போ இங்கிலீஷ் மீடியம்லேயே படிச்சுட்டு இருந்தவங்க தமிழில் போய் 80 ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டால் லார்ஜ் ஜங்கால பண்ண முடியாது. ஸோ 80 வந்து லார்ஜ் ஜங்கால வந்து பண்ண முடியாது. பட் இப்போ இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கிறவங்க இங்கிலீஷே போய் படிக்கும்போது ஒய் நாட் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாது அதுக்கு மேல. ஓகே. ஸோ நம்மளோட கம்பாரிசன் வந்து இங்கிலீஷ்ல ஓல்டு சிலபஸோட இருக்கக்கூடாது. அது முடிஞ்சு போன விஷயம், அவ்வளவுதான். அது தூக்கி அங்கிட்ட ஓரமா வச்சுட்டு நம்ம இங்கிலீஷா நமக்கு எந்த லாங்குவேஜ் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நான் இவ்வளோ நாள் இங்கிலீஷ்ல தான் முக்கியம், இனிமே வந்துட்டு 90-95 ஸ்கோர் பண்ண முடியுமான்றது மேட்டர் இல்லை, இதை விட்டா உனக்கு வேற வழி இல்லை. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ தமிழ் ஆஸ்பிரண்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுக்காக கஷ்டப்படுறாங்க? ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுக்கு குரூப் 4 இருக்கு, நம்ம இங்க பாஸ் பண்ணோம்னா அங்க போய் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. பட் டிஎன்பிஎஸ்சியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பர்சனலாக நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ஆஸ்பிரண்ட்டுக்கு இப்போ எக்ஸாம் நடக்க போகுது, முடிச்சு இன்னும் 2 மாதம், 2 மாசத்துல திருப்பி பேப்பர் வரும். ஸோ ரெண்டுமே ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் டஃப்னஸ்ல இருந்துச்சுன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் குரூப் 4 அண்ட் குரூப் 2? ஸோ அதை தான் வந்து டிஎன்பிஎஸ்சி யோசிக்கிறாங்க ஆஸ் அ போர்டு. நம்ம வந்து குரூப் 1 இப்போ குரூப் 1ஓட ஜிஎஸ் கொஸ்டினுக்கும் குரூப் 2க்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கும் குரூப் 4க்கும் உள்ள ஜிஎஸ் வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒய் நாட் இன் தமிழ்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ நாள் வந்து நான் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன், குரூப் 4க்கு படிச்சுட்டு நான் இப்போ குரூப் 2 போறேன்னா எக்ஸ்ட்ராவாக படிங்க, உங்களுக்கு நான் ஹையர் போஸ்டிங் தானே தரேன், அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போங்க, அட்வான்ஸ் தமிழ் போங்க, ஓல்டு புக் போங்கன்னு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் அதே மாதிரி இங்கிலீஷுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஓல்டு புக்ல இருந்து கேட்கல அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. பட் அந்த ஓல்டு புக் நியூ புக்ன்ற கான்செப்டே வரல. அந்த குட்டி புக் தானே சொல்றாங்க, ரொம்ப பழைய புக். அப்ப அது ஓல்டு புக்குல இருந்து மட்டுமா கேட்டாங்க? அவங்க வந்து அவுட் சைட்ல இருந்தே கேக்குறாங்க. ஏன்னா ஒரு கிராமர் எங்க இருந்து கேட்டாலுமே அது அவுட் சைடு தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம் டேஷ் டேஷ்னு கொடுத்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அவங்க அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு சென்டென்ஸை சோனு ராமுன்னு எங்க இருந்தோ கேக்குறாங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன அர்த்தம்? வெளியே இருந்து தான் வருதுன்னு அர்த்தம். ஸோ வேற என்ன மாற்ற முடியும்? ஒரு கிராமரை பொறுத்த வரைக்கும் என்ன மாற்ற முடியும்? ப்ரோஸ் போயம்ன்றது கண்டிப்பாக உள்ள இருந்து தான் ஸ்டிக் டுகெதர் பண்ணி ஆகணும். லெட்டர் ரைட்டிங் வெளியே இருந்து தான் வரப்போகுது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வெளியே இருந்து தான் வரப்போகுது. அதே தான் எல்லாருக்குமே. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்கூல் புக் பேஸ்டு இல்லைன்றதை வந்துட்டு இந்த சிலபஸே வந்து என்ன சொல்லுதுன்னா நமக்கு வந்துட்டு பெனிஃபிட்டடாக சொல்லுது. எந்த இடத்துலனா டைனாமிக் போர்ஷனில். But school book will be very much helpful in the overall preparation for English aspirants. ஏன்னா 60-70% questions will come directly from the school book, and after that dynamic portions தான் வெளியே போகும். That will help. அதுக்கு நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணணும்னா ரூல்ஸ் வச்சு ஸ்கோர் பண்ணணும். ஸோ ஆனால் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் 90-95 எடுக்க முடியும்ன்றீங்க. முடியும்ன்றதை விட எடுத்து தான் ஆகணும். அது ஓகே. எப்படி நீங்க போனாலும் உங்களோட பிளஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸை தாண்டி நீங்க அது ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போனீங்கன்னா உங்களால 95+ ஸ்கோர் பண்ண முடியும்ன்றது எனக்கு என்னோட பர்சனாலிட்டி நான் இப்பயும் சொல்லுவேன், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் லெட்டர் ரைட்டிங்லாம் வந்துட்டு இட் இஸ் நாட் அ ஹார்ட் திங் when ஆப்ஷன்ஸ் ஆர் given. நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இந்த கான்ஃபிடன்ஸ் தான் வந்து ஆஸ்பிரன்ட் இருக்கணும்னு நான் நினைக்கல. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அதில் எடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் நிறைய பேர்கிட்ட. ஏன்னா இப்போ லெட்டர் ரைட்டிங், இப்போ இந்த இடத்துலயே நம்ம பேசுவோம், லெட்டர் ரைட்டிங்ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க முடியும், என்ன எம்சிக்யூ அப்படின்னு யோசிச்சேன்னா 4 டைப் தான் வரும். ஓகே. ஆனா அதே லெட்டர் ரைட்டிங் எழுதுங்கன்னு சொன்னா அதுல பல டைப் வரும். ஓகே. அப்ப ஆப்ஷன் பேஸ்டு தானே நம்ம எழுத போறோம். சோ அப்போ அந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு படிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? மேக்ஸிமம் அதுல போனா எத்தனை டைப் இருக்க போகுது? லெட்டர்ல வந்து ஃபார்மல் இருக்கு, இன்ஃபார்மல் இருக்கு, அதுக்குள்ள ஒரு 2 டைப், எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட்ல தான் வரப்போகுது, ஒண்ணுமே இல்லை. ஓகே. சோ அப்படி இருக்கும்போது we need to be confident. இங்கேயே உங்க கான்ஃபிடென்ட் இல்லைன்னா அப்ப சயின்ஸை யோசிங்க. மற்ற ஜிஎஸ்குள்ள போனா அது இன்னும் ஒரு மாதிரி டவுன். அதுக்கு நம்ம அங்க அவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இல்ல அது என்ன நான் எப்படி மீன் பண்றேன்னா, அந்த ஜிஎஸ் வந்து இப்ப த்ரூ அவுட் தி இயர்ஸ் பெருசா மாறவே இல்லை. டிஎன்பிஎஸ்சி ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து சிலபஸ் பெருசா சேஞ்சஸ் இல்லை. பட் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அவங்க
பவுண்டரிஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு அப்படி எனக்குன்னு இல்லை, என்கிட்ட பேச நிறைய பேர் கேட்டது என்னன்னா, ஜிஎஸ் வந்து பிரச்சனை இல்லை, இவ்வளோ வருஷமா ஒரு 5 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் படிக்கிறப்ப எனக்கு ஜிஎஸ் வந்து ஒரு மாதிரி அது எப்படி கேட்டாலும் நான் அதுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இப்போ சடனாக எனக்கு திரும்ப இங்கிலீஷ் மாற்றுறாங்க, சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படின்றப்ப திரும்ப அந்த 95 எடுத்துட முடியுமா, இல்லை 96 எடுத்துட முடியுமா, இல்லை 90 எடுத்துட முடியுமா, அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குமே. அவ்வளவு தடவை நம்ம இந்த 95 பத்தி பேசுறது ஏன்னா நீங்களுமே உங்க 2 வீடியோ நான் பார்த்தப்ப என்ன சொல்லியிருந்தீங்கன்னா 100 கூட எடுக்கலாம். ஓகே அகைன் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஓகே என்ன ரீசன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு படிக்க படிக்க அது பிடிக்கும். ஓகே இப்போ நம்ம இப்போ ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம், ஒவ்வொரு லைன்லுமே ஒன் வேர்டு தான். ஓகே இப்போ இண்டஸ்ட்ரியல் சொல்றோம் லைன் பை லைன் இருக்கும், பட் இங்க அப்படி இருக்காது. இங்க அப்படி இருக்காது. நம்ம படிக்க படிக்க நமக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும், அதே மாதிரி மார்க்கும் அதிகமாகும். ம், ம், ம். அங்க எவ்வளவு படிச்சாலும் சரி, நம்ம இப்ப அதையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க as you said. இப்ப அங்கேயுமே ஹிஸ்டரி ஏன்ஷியன் மிடில் ஐயன் 3 ஒண்ணா சேர்த்து அப்ப நம்ம வந்து முடிக்கணும்னு வந்தாச்சு. அப்ப அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கோ அதை கேரி பண்ணணும். ஓகே நம்ம நெகட்டிவ்ஸே யோசிக்க கூடாது. கூடாது. இப்போ ஜியோகிராஃபி எடுத்தா 5 மார்க்கு சோர்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இங்க 100 மார்க் Mark சோர்ஸ் source கம்மி. கம்மி. அப்பனா நமக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, லெட்ஸ் ஸ்டிக் டு இயர். ஓகே முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சு 100க்கு 100 எடுப்போமே. அதான் ஆட்டோபயோகிராஃபி இல்ல அப்படின்ற ஒரு புஷ் எடுங்க. ஓகே புஷ் எடுத்தீங்க அப்படின்னா ஒகாபுலரியில ஒரு 2 மார்க் போகும். ஓகே 98 இருக்கு மேக்ஸ்ல நல்லா, ஓகே 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 அப்படின்னு நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டே போகலாம். ஓகே எடுத்தோடனே நீங்க வந்துட்டு டெஸ்ட் எப்படியும் எழுதணும்னா எல்லாருமே இங்கிலீஷ் எடுப்பீங்க, இல்லை தமிழ் எடுத்து ஓஎம்ஆர் கலர் அடிப்போம். அதையும் லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி கொடுத்துட்டாங்க ஆர்டர். அதுலயே சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு நீங்க டைமை பாக்குறீங்க அப்படின்னா 100 கொஸ்டினுக்கு நீங்க மிஞ்சி போனா நல்லா படிச்சு நான் சொன்ன மாதிரி ரூல்ஸ் வச்சிருந்தீங்க கையில அப்படின்னா it will take only 1 hour to complete that 100 questions. என்டையர் இங்கிலீஷ் மேக்ஸிமம் போனா போகுது, எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் வச்சுப்போமே, ஓகே ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. பட் 98 உங்க கையில இருக்குன்னா உங்களோட ஃபோர்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அடுத்த 70 கொஸ்டினுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஓகே நீங்க இங்க கோட்டை விட்டுட்டு அப்புறம் அங்க போனீங்கன்னு வைங்க, ஐயோ இங்கிட்டே வரல அங்க போய் என்ன பண்றது? ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சயின்ஸ் படிக்கல, சயின்ஸ் படிச்சாலும் டிசீசஸ் மட்டும் தானே படிச்சிருக்கோம். நம்ம என்னெல்லாம் பண்ணாம இருக்கோமோ அது எல்லாமே அதுக்கப்புறம் ஞாபகம் வரும். அதுக்கு பெட்டர் நம்ம கையில இருக்கிறத கரெக்டா யூஸ் பண்ணணும். சோ இப்போ இங்கிலீஷ் அப்படின்றது வந்து வெறுமனே வந்து ஸ்கோரிங் பேப்பர் மட்டும் இல்ல, அது வந்து உங்க விஷயம் சொன்னீங்க, பல வருஷமா படிச்சுட்டு இருக்கோம் மாத்திட்டாங்க. அதுதான் சொல்றேன், இட் இஸ் a miraculous exam. ஓகே குரூப் 1 அப்படி கிடையாது, குரூப் 4 அப்படி கிடையாது, பட் குரூப் 2 இஸ் a miraculous one. நாளைக்கு நேத்து வந்து பாஸ் ஆயிடுவான். இல்ல அது நிறைய பேர் அது இது பண்ணிருக்காங்க. நான் என்ன சும்மா போற போக்குல 2 மாசம் படிச்சேன், அப்படியே எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிருச்சு, அப்படியே வந்து நான் மெயின்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டு லாஸ்ட் இப்ப குரூப் 2 ரிசல்ட்ஸ் வரும்போது டாப் 100 ரேங்க்ல ஸ்டேட் 16 அண்ட் ஸ்டேட் 86 நம்ம ஸ்டூடெண்ட். உங்க ஸ்டூடெண்ட். ஓகே அவங்க எவ்வளவு நாள் படிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர். ஒரு 3 மாசம் 2 மாசமாவது அட்லீஸ்ட் அந்த ஸ்பேன் அவ்வளவுதான். பிரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் முடிச்சு அப்படியே பாஸ் போயிட்டாங்க. ஓகே இதுக்கு காரணம் என்னன்னா தட் இஸ் வை இட் இஸ் a miraculous. குரூப் 1ல அப்படி நடக்காது. எவ்வளவு நாளா படிச்சிருக்கேன்? 7 வருஷமா படிச்சிட்டு இருக்கேன். குரூப் 4லயும் அதே தான் நடக்கும். ஏன்னா அங்கெல்லாம் கட் ஆஃப் ஹெவியா இருக்கும், அதே மாதிரி காம்படிஷன் அங்கலாம். சோ ஆனா இங்க கிடையாது. அப்போ நீங்க எதுக்காக கிடையாதுன்னு யோசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும், எதனால இந்த பிரச்சனை இது. அதுதான் அந்த லாங்குவேஜ் பேப்பரோட பெனிஃபிட். ஓகே அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு மேல நம்ம இதை பத்தி பேசினா கான்ட்ரவர்சி. சோ அந்த இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அட்வான்டேஜஸ் சொன்னேன்ல, அந்த அட்வான்டேஜஸ் மைண்ட்ல வச்சுட்டு if you prepare you will for sure before 2026. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி இருக்கணும்னா, மாத்திட்டாங்களே அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் இல்ல, இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம படிக்க வேண்டியதில்ல, இப்படியே படிச்சா நம்ம பாஸ் பண்ணலாம், அவ்வளவு ஸ்கோர் வந்துரும் அப்படின்ற மைண்ட் செட். அதாவது ஓல்ட் சிலபஸ் ஈஸியா இருந்துச்சு அப்படின்லாம் யோசிக்க கூடாது. இன்னைக்கு இந்த வருஷம் வரவங்களுக்கு இதுதான் சிலபஸ், அவ்வளவுதான். இதோட கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஷுட் கம்பேர் வித் another option only. ஓகே தமிழா இதுவா, அதுல நீங்க என்னதான் பார்க்கணும்? ஓல்டு சிலபஸை யார் பார்க்கணும்னா போன வருஷம் படிச்சவங்க பார்க்கணும். அப்படியே படிச்சவங்க பார்த்தாலுமே 70% ரிசம்பிளன்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ராவா வந்து லெட்டர் ரைட்டிங் அப்புறம் ப்ராப்ளம். எக்ஸ்ட்ரா 30% தானே படிக்க போறோம். சோ அப்ப அந்த 30% படிச்சுட்டு 70% ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே அவ்வளவுதான், மேட்டர் சால்வ்டு. சோ ஆனா வந்து as I said, grammar, heavy amount of marks is there, rules is very important, and for sure நீங்க அந்த இடத்துல வந்துட்டு if you take mentorship it will help you through your process. ஏன்னா அங்கதான் மார்க் போகும், லெட்டர் ரைட்டிங்ல எல்லாம் போகாது. ஓகே இப்போ அந்த ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போகல, டைனமிக் பார்ட் இல்லை கிராமரை பற்றி நிறைய பேசணும். கிராமரே நீங்கள் ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் போயத்துக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஐடியாஸ் ஆர் மெத்தடாலஜி அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இதை தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ப்ரோஸ் போயமுக்கு. ஏன்னா இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, மைண்டில் வந்து போன தடவை வந்து நான் ப்ரோஸ் போயம் நிறைய எஃபர்ட் போட்டு படிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 65 கொஸ்டின் வருது அப்படின்றதுல ஒரு ஐடியா இருக்கும். பட் இப்போ வந்து எனக்கு அது 15 கொஸ்டின் தானே, அதை இன்னும் ஏதாவது கொஞ்சம் ஈஸியாக கோத்ரூ பண்ணுறதுக்கான மெத்தட்ன்ற மாதிரி போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல அப்படின்ற மைண்ட் செட் வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா?
இப்போ ப்ரோஸ் போயம் அதுல வந்து நம்ம நோட் டேக்கிங்லேயே வித்தியாசம் இருக்கு. போயமை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நம்ம என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுத்துடணும். ஏன்னா அங்க என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு கம்பைலேஷன்ல தப்பா கொடுத்துருப்பாங்க. தப்பானா தப்பு தான், தப்பா தான் இருக்கும். ஓகே. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இன்னொரு இதுல பார்த்தா வேற ஏதோ கொடுத்துருப்பாங்க. சாரி எனக்கு இந்த நீங்க தப்பா கொடுத்துருக்காங்கன்றப்போ தான் வந்துச்சு. நம்ம பேசிட்டு இருந்தோம், இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கப்போ இந்த ரிவர் போயம் பத்தி நீங்க மென்ஷன் பண்ணீங்கல்ல, அதையும் சொல்லிருங்களேன். ஏன்னா அதுவும் பாக்குறவங்களுக்கு மேபி அது இதா இருக்கும், கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகலாம் மேபி. ஸோ எனக்கு டக்குனு இப்போ ஞாபகம் வந்துச்சு, அதனால அதையும் அது வந்து ரிவர்ன்றது வந்து எந்த ஆத்தர்னா கேரலின் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருப்பாங்க, போயட் வந்து போயட்டஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து எடுக்கணும். பட் அந்த இடத்துல வந்து ஐலாண்ட் ஷமீர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஐலாண்ட் ஷமீர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ அப்படின்றது. அட்வைஸ் ஃப்ரம் ரிவர்ன்ற மாதிரியும் போயம் எழுதியிருப்பாரு. அட்வைஸ் ஃப்ரம் அ பியர் எழுதியிருப்பாரு, அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ, அட்வைஸ் ஃப்ரம் அ க்ரோ அப்படின்னு ஃபுல்லா அட்வைஸ்னு எழுதுறது தான் அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். ஸோ அப்போ அவரோட நேம் இங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இல்லை, அது வந்து அந்த பழைய சிலபஸ்ல இருந்து அதே போயம். ஓகே. ஸோ அப்படியே நம்ம எடுத்து நம்ம வந்து ஓகே சாரி கண்டினியூ பண்ணுங்க. பட் அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நோட் டேக்கிங் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து போயம்லாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு பேஜ்ல கிறுக்கியாவது நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா மொத்தமாவே உங்களுக்கு 25 ஷீட் தான், 25 பேஜஸ் தான் இருக்கும், 12 ஷீட் தான். எவ்வளவு வேகமா உங்களால ரிவைஸ் பண்ண முடியும்னு பாத்துக்கோங்க. பட் when it comes to prose, I will personally suggest you to highlight in the school books. எதுக்காக ஸ்கூல் புக்ஸ் சொன்னா, இன்னைக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு நீங்க வேகமா ஒருவேளை அங்கிட்ட ஏதோ கான்சென்ட்ரேஷன்ல வீட்டில் இருக்க பிரச்சனையில நடுவில் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிடுவீங்க. ரிவிஷனுக்கு அடுத்த ஒரு நாள் ஃப்ரீயா வந்து நீங்க படிக்கும்போது பக்கத்துல ஒரு பாயிண்ட் இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம ப்ரோஸை வந்து எப்பவுமே ஹைலைட் பண்ணி தான் படிக்கணும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா 6 to 12th புக்கை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கிராமருக்கு யூஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இதை படிக்கும்போது அது லிங்க் ஆகும், இதை படிக்கும்போது இது லிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ போயம் ப்ரோஸை நம்ம எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, போயம் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் தீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் போயட் ஆர் போயட்டஸ் பத்தி நமக்கு தெரியணும். ஸோ இந்த 2 தான் வந்து மேஜர். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுமே நீங்க புரிஞ்சு படிக்கணும். இந்த எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு படிக்கிறதுலேயே உங்களுக்கு ஒகாபுலரிக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும். இந்த வார்த்தை எதுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். ரைமிங் வேர்ட்ஸ்னா கண்டிப்பா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, 95% தெரியும். அதுக்கப்புறமா ரைமிங் ஸ்கீம் எப்படி பண்ணணும்னு தெரியும். ரைமிங் ஸ்கீம்லாம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது எது பழைய போயம் எது புது போயம்ன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். புது போயம்ல வந்துட்டு எது வந்து பெரிய போயமோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும், புதுசா இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்கணும். ஏன்னா அதுல இருந்து தான் கேள்விக்கு வரும். ஏன்னா 15 கேள்விக்கு 70 டாபிக்ஸ் வந்துருச்சுன்னா அப்ப எது எது வரும்ன்றதே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கு தெரியும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எப்படி சார் படிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ஒவ்வொரு போயமா போக போக 1-2 உங்களுக்கு தெரியாம இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் பெருசா யோசிச்சுட்டே படிச்சோம் அப்படின்னா யூடியூப் போவீங்க, அங்க போனோன்னா என்னென்னமோ போட்டுருப்பாங்க, அதுக்கு வந்து புரியாது. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அலிட்ரேஷன் எனக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சா அதை வந்து படிச்சுக்கோங்க. ஆக்சிமோரன் புரிஞ்சிருச்சு, ஆக்சிமோரன் ஆன்டிதீசிஸ்னால இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம், அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு பதிலாக ஈஸியா இருக்கக்கூடிய ரெப்படிஷன் இதெல்லாம் எல்லா இடத்துலயும் வரும், மெட்டாஃபர் வரும், பெர்சானிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கணும். கடைசியா வந்து எது எதெல்லாம் நமக்கு தெரியலன்றதை நோட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பத்தி முழுசா படிக்கணும். வாட் இஸ் rhetorical question, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சிமோரான் அண்ட் ஆன்டிதீசிஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கடைசியா படிக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த கேப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணுவீங்க. கேப்ஸ் கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கோமான்னு எப்படி செக் பண்ணணும்னு கேட்டாதான் அங்கதான் ரிவிஷன் வரும். ரிவிஷன் கரெக்டா பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் எழுதணும். டெஸ்ட் சீரீஸ்ல கண்டிப்பா எல்லாத்தையும் யாரும் கரெக்டா எழுத மாட்டாங்க, பிகாஸ் அங்கதான் செக் வைப்போம் அஸ் அ மென்டாரா. ஸோ அந்த இடத்துல எக்ஸப்ஷனலும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அவங்க அதுக்கப்புறமா பண்ண வேண்டியது என்னன்னா கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் தட் தே ஹேவ் டு கிளிப் ஆல் த டெஸ்ட் பேப்பர்ஸ் டுகெதர். கடைசி அது எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ இது வந்து போயம். ஓகே. ப்ரோஸுக்கு வந்து இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம பார்க்க வேண்டியது ஆஸ் பர் அகைன் தீம், தென் கேரக்டர்ஸ் நமக்கு தெரியணும். தென் தேர்ட் நம்ம போகக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா அகைன் ஆத்தர் பத்தி நமக்கு தெரியணும். அண்ட் பிட்வீன் தட் நான் சொன்ன மாதிரி இது மஞ்சள் கலர் ஃப்ளவரா இல்லையா, மைன்யூட் டீடைல்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ இந்த 4 தான் அந்த இடத்துல இருந்து கேட்க போறாங்க. ஸோ அதை தாண்டி நமக்கு பெருசா வந்து போயம்ல இருந்து அதே மாதிரி டைலாக்ஸ், இந்த டைலாக் யார் சொன்னா, யார்கிட்ட சொன்னா, இதுமே நமக்கு தெரியணும். இது வந்து யார்கிட்ட சொன்னா. அதே மாதிரி முக்கியமா வந்துட்டு எம்பவரிங் த வேர்ல்டு, நேவிகேட்டிங் த வேர்ல்டு, எம்பவரிங் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ரோஸ். ஓகே. கிவ் 2 hours. ஓகே. சந்தோஷமா 2 hours கொடுங்க, வேகமா. அப்படிதான் நீங்க இங்க படிச்சிருப்பீங்க. நோஸ்ட்வெல் மாதிரி டக்குன்னு போயிடாதீங்க. அது வந்து ரொம்ப நேரம் ஆகாது, பட் இது ரொம்ப நேரம் ஆகும். ஆமா, ஏன்னா வந்து மத்த போய் ப்ரோஸ்லாம் படிச்சிட்டு இருக்கும்போது நீங்க பாப்பீங்க 1/2 மணி நேரம், நீங்க இதுக்கு 1/2 மணி நேரம் தான் வச்சுட்டு வந்து உட்காருவீங்க. கடைசி பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கே பேஜஸ், இவ்வளவு கண்டென்ட் இருக்கே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா படிக்க முடியாது. அதனால இப்பவே உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு 2 hours கொடுங்க. எனக்கு நான்
பார்க்கல, நான் அந்த போயம் நானும் பார்க்கல. பட் நான் டவுட்டுக்காக Prose. கேட்குறேன். ம். ப்ரோஸில் அந்த ஹெலிக்சர் ஆஃப் லைஃப் ரெமினிசன்ஸை விட அது டஃப்பாக இருக்குமா? கண்டிப்பா டஃபா இருக்கும். ஓகே. எலிக்சர் ஆஃப் லைஃப் அதோட வந்துட்டு இதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அச்சீவர்ஸ், அதாவது நம்ம அந்த இதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் ஒவ்வொன்று வந்து இன்டர்வியூல பேசுவாங்க. யார் எதை பேசுறான்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ இதுதான் இவங்க பேசுனாங்கன்றத தனியாவே நம்ம ஒரு என்ன பண்ணணும்னா ஒரு டயக்ராம் மாதிரியோ இல்லை ஒரு பிக்டோகிராஃப் மாதிரியோ நம்ம வந்து அதை எழுதி வச்சாதான் நமக்கு அது கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் இவங்க யார் சொன்னான்னு சொல்லி 4 பேரையும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நடுவில் வந்து யாரோட சீஃப், இவங்களோட போஸ்டிங் என்ன, இது மாதிரிலாம் வரும். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டஃப்பான ஒரு ஏரியா. ஸோ 2 hours இஸ் குட் ஃபர்ஸ்ட் ரீடிங். செகண்ட் ரீடிங் இட் வில் பி ஈஸி. ஸோ எனக்கு வந்து இப்போ சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரோஸ் போயம் மெத்தடாலஜியில் நீங்கள் போயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, போயம்னா ஃபர்ஸ்ட் தீம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தீம் பார்க்கணும், போயட்டஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுலயும் முக்கியமா போயட்டஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நிறைய போயட்டஸுக்கு கண்டென்ட்டே கிடையாது. இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல இப்போ பவர் ஆஃப் ஸ்மைல்னு ஒரு போயம் இருக்கும், துபக் டாக்கூர்னு. அவருக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட் ஆனா வந்து போயமை பார்த்தாலும் 4 லைன் தான். ஸோ அப்போ 4 லைனை படிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ 4 லைன் வந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு சார், எனக்கு ஈஸியா ஒரு கொஸ்டின் வந்து. ஓகே. இப்போ அதாவது இப்போ போயமோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, போயமோட தீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், போயட் இல்ல போயட்டஸோட அவங்களோட பயோகிராஃபி, அவங்க டீடைல்ஸ் பத்தி படிச்சா போதும். இதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் எல்லாமே ஆர்டர். இப்போ ப்ரோஸ்ன்னு போறப்போ வந்து நம்ம கேரக்டர் ஹைலைட் பண்ணணும், அண்ட் என்னென்ன டயலாக் சொல்லியிருக்காங்கன்றது, அண்ட் இன்னொன்று வந்து அதோட ஆத்தர் பத்தி ஏதாவது கண்டிப்பா ஆத்தர் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஆத்தர், அதுலயும் முக்கியமா ஆத்தர் போயட் படிக்கும்போது இயர்ஸ் நமக்கு ரொம்ப குழப்பம். இயர்ஸ் எப்படி மக்க பண்றதுன்னு கேட்டீங்கன்னா மக்கப்பே பண்ண முடியாது, நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். திரும்ப வேஸ்ட் பண்றப்போ இதாகும். ஓகே. ஸோ நான் வந்து பர்சனலா மென்டார் பண்ணவங்க ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் வீட்டு பக்கத்துல இருக்க கடை பேர் வந்துட்டு முத்து தான், என் தம்பி பேர் வந்து ராஜ், தெரிஞ்ச ஸ்டோரி ஆஃப் ஸ்பைசஸ்ல வர அதே கேரக்டர்ஸ் இருக்கிறத நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே ஓகே. பட் சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நமக்குன்னு பர்சனலைஸ்டா 1-2 கனெக்ட் ஆகும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. சரி. ஓகே சார். ஓகே ப்ரோ. எனக்கு வந்து இப்போ கடைசியா லைக் ஃபைனல் செஷனுக்கு வந்துட்டோம்னு வச்சுப்போமே இந்த பாட்காஸ்ட்ல, எனக்கு வந்து இப்போ என்னன்னா, these are the 5 things that I wanted to do அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ்ல வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வந்துடும். லைக் இங்கிலீஷ்ல நல்ல ஸ்கோர் இருந்தாலும் எனக்கு அது வந்து ப்ரிலிம்ஸ் கிளியரிங் ரேஷியோவை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விடுது. இப்போ இந்த 5 விஷயம் இங்கிலீஷ்க்கு நான் பண்ணணும்னா நீங்க ஏதாவது 5 இல்ல 6 விஷயம் டாப் மோஸ்டா இதை நீங்க பண்ணி ஆகணும், நீங்க தவிர்க்கவே கூடாது அப்படின்னா நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் எழுதணும்னா நீங்க பேசிக்ஸை கிராமருக்கு தெரிஞ்சுக்கோங்க, ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா மற்ற இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஈட் த அக்லியஸ்ட் ஃப்ராக் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து கிராமர் எடுத்து, எல்லாரும் பயப்படுறதுனால சொல்கிறேன், இட் இஸ் ஸ்டாட்டிக் ஒன்லி. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதை பண்ணுறோம். செகண்ட் எடுத்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மற்றது படிக்கல, நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் மட்டுமே எழுதுங்களேன். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஒரு 15 நாள் முன்னாடி தான் ஆரம்பிக்கிறீங்கன்னே வச்சுப்போம், இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, கரெக்டாக 15 நாள் டெஸ்ட் சீரிஸை மட்டும் எல்லாத்தையும் எழுதிட்டு போய் உட்காருங்க, 70 மார்க் எடுப்பீங்க. 70 மார்க் எடுக்க முடியும். ப்ரோஸ் போயம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா. நல்லாவே படிங்க. ஓகேங்களா? எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிலீஷ் வந்துட்டு நீங்கள் படிக்கும்போது டெஸ்ட் சீரீஸை விட்டுறக்கூடாது. டெஸ்ட் சீரீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் திங், நம்ம வந்து டைனமிக் போர்ஷனுக்கு வந்துட்டு வி ஷுட் டெய்லி கிவ் ½ an hour to 1 hour. என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ, ப்ரோஸ் போயம் படிக்காம விட்டாலும் சரி, டைனமிக் போர்ஷனான ஒகாபுலரியை கண்டிப்பாக படிச்சிடணும். ஒகாபுலரி, கிராமர், ப்ரோஸ் அண்ட் போயம் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அதை முடிச்சிட்டாலே வேற டாப்பிக்கே இல்லை நமக்கு, ஜஸ்ட் ஸ்பிளிட் அப் தான் இருக்கு, மார்க்ஸோட ஸ்பிளிட் அப். ஸோ இந்த 3 வந்து நீங்கள் பண்ணணும். ஆல்வேஸ் இதில் இன்னொன்று விட்டுட்டேன், புக் பேக் கொஸ்டின்ஸ், புக் பேக் கிளாசரி, இது ரெண்டையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ அது ரெண்டுக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டீங்கனாலே ஒரு முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது அந்த பேஜில் படிச்சிருவீங்க. ஸோ அது அந்த ஒரு நம்பிக்கையில் நான் அதை சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அட் லாஸ்ட் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கன்றத அகெயின் வந்து ஒவ்வொரு நாளுமே அட் த எண்ட் ஆஃப் த டே ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த ரிவிஷன் பார்ட்டு தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நைட்டு தூங்கும்போது ஒரு நிம்மதியான ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்கும். அது சுரந்தா மட்டும்தான் அடுத்த நாள் காலையில் நீங்கள் 4 மணிக்கு எந்திரிப்பீங்க. கடைசி நேரம் நீங்கள் ரிவைஸ் பண்ணது சரியா இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு தூக்கமே வராது. ஆட்டோமேட்டிக்காக அப்பயே படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் தூங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 100 நாள் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? பெருசாக இந்த 100 நாளில் தான் நம்ம தூக்கம் போகுதா என்ன? எவ்வளவோ விஷயங்கள்னால போகுது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஸ்லீப் லேட் அண்ட் யூ வில் ஈகர்லி வேக் அப் ஏர்லி. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு 8 hours 10 hours ஈவன் 12 hours வரலாம் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷனாக இருந்தால். ஸோ தட் வில் பெனிஃபிட் யூ. ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி 5 things that எல்லாருமே பண்ணனா பெட்டரா இருக்கும் அப்படின்றது. ஓகே ப்ரோ. ஸோ ஹேட் அ கிரேட் செஷன். எங்க ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து
ரூரல்ல இருக்கீங்க ஆக்சுவலா இப்போ லைக் இவன் நீங்க சென்னை இருந்தாலும் ரூரல்ல தான் நீங்க அதை இது பண்ணிருக்கீங்க. பட் இதுக்காக சென்னை எங்களுக்காக வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வேற ஏதாவது ஆஸ்பிரன்ஸ்க்குன்னு சொல்ல விரும்புறீங்களா? எனி லாஸ்ட் மெசேஜஸ் அந்த மாதிரி இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸ்க்குன்ற மாதிரி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸுக்குன்னு சொல்றேன் அப்படின்னா ஆஸ் அ சினிமா டைலாக் விட்றாத மாறா தட்ஸ் இட். ஏன்னா அவ்வளோ ஈஸியா இருக்கும்னு நம்பினா தான் அது ஈஸியா இருக்க போகுது. அண்ட் சப்போர்ட் எனிபடி கேன் லேர்ன் இன் ஆன்லைன் ஃப்ரம் மீ. நீங்க எனக்கு கூட வந்து ஏதாவது சஜஷன்ஸ் கேட்கணும், யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட். சோஷியல் மீடியா ஹேண்டில் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். Yeah, அது okay, எதுவும் okay, இஷ்யூஸ் fine. இல்ல உங்களுக்கு அது? Yeah, no issues, no Okay. issues. ஸோ யாராவது டவுட் இல்லை மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உஸ்தாதியன் அகாடமியோட லிங்க்கை நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கொடுக்குறோம், அதை வந்து ப்ரோவே டேரெக்டாக அட்ரஸ் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இது ஃபர்தராக நம்ம கொண்டு போவோம். அண்ட் அடுத்த பாட்காஸ்ட்டில் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ அண்டில் தென் பை, தேங்க்யூ.